ஓகே கைஸ் ஆக்சுவலாக நம்ம நிறையா கார்பனை பற்றி படிச்சிருப்போம் ஓகேவா கார்பனை பற்றி கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் பட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்குன்னு தேவையான ஒரு கார்பனுக்கு என்ன யூனிக் கேரக்டர் இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா கேட்னைசேஷன். வாட் இஸ் எ கேட்னைசேஷன்? அது கார்பனுக்குனே யூனிக் கேரக்டர். அந்த ஒரு ரீசன்னால தான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து வெல் டெவலப்ட் ஆச்சு. லேட்டராக அதை பற்றி இன்னும் லேட்டராக படிக்கலாம். ஓகே அது வந்து கார்பன் ஹாவி திஸ் யூனிக் கேரக்டர் ஓகேவா ப்ராப்பர்ட்டி டியூ டு பிகாஸ் இட்ஸ் ஃபார்ம் ஏ கோவலன்ட் பாண்ட் வித் அதர் கார்பன் ஆட்டம்ஸ். அதர் கார்பன் ஆட்டத்துக்கு கூட அது வந்து கோவலன்ட் பாண்ட் வந்து கிரியேட் பண்ணுது. லைக் ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன் அது கூட கோவலன்ட் பாண்ட் வந்து கிரியேட் ஆகிற ஒரே நேம் அந்த அந்த ப்ராப்பர்ட்டியை தான் என்ன சொல்லுவோம்னா கேட்னைசேஷன்ஸ் அப்படின்றத சொல்லுவோம். ஓகே இல்லை நிறைய ஐசோமெரிசம் பார்க்க போகிறோம், எலக்ட்ரானிக் எஃபெக்ட்ஸ் பார்க்க போகிறோம். தென் வந்து லேட்டராக அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம டிஸ்டிலேஷன்ஸ் லைக் அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் ஹாலோஜன்ஸ் லைக் அந்த மாதிரிலாம் பார்க்குறது லேட்டராக பார்க்கலாம். ஓகே ஃபஸ்ட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா ஜஸ்ட் நாமென்க்ளியேச்சர்ஸ் மட்டும்தான். தட் மீன்ஸ் ஹைட்ரோகார்பன்ஸ் நாமென்க்ளியேச்சர், ஃபங்க்ஷனல் குரூப் நாமென்க்ளியேச்சர், தென் பென்சின் நாமென்க்ளியேச்சர்ஸ். ஓகே லைக் என்சிஆர்டி மாதிரியே பேசிஸில் தான் இது போகுது. ஓகே ஃபஸ்ட்டு ஒரு எஃப் ஹோல்கர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்லேருந்து ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறாரு. அது என்ன இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்னா அமோனியம் சைனேட். அது ஹீட் பண்ணால் யூரியா கிடைக்கும். திஸ் இஸ் த ஆர்கானிக் காம்பவுண்ட். ஓகே இது வந்து ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட். இது வந்து சிந்தசிஸ் ஆர்கானிக் ஃப்ரம் ஏ இன்ஆர்கானிக் காம்பவுண்ட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாங்க. லேட்டராக டெவலப்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக் தியரி ஆஃப் கோவலன்ட் பாண்ட். கோவலன்ட் பாண்டு வந்து ஹைப்ரிடைசேஷனில் நம்ம எல்லாம் நல்லாவே கெமிக்கல் பாண்டில் பார்த்துருப்போம். ஸோ அதோட டெவலப்மெண்ட் இருக்க ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இட்ஸ் டேர்ன் இன் டு த மாடர்ன் ஷேப்க்கு சேஞ்ச் ஆகிட்டே வந்துச்சு. ஓகே இப்போ நான் ஒன்று சொன்ன யூனிக் கேரக்டர் கார்பன் வந்து கேட்னைசேஷன் அப்படின்ட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கேரக்டரைசேஷன்னா இட் இஸ் ஏ டெட்ரா வேலன்சி. வேலன்சி இட்ஸ் ஹாவ் ஏ 4. ஓகே அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் கோவலன்ட் பாண்ட். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது எப்படி, அதை எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஓகே அந்த ஒரு டேர்ம்லையும் ஹைப்ரிடைசேஷன் ஆஃப் எஸ் அண்ட் பி ஆர்பிட்டால்ஸை வச்சு தான் நம்ம வந்து இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகே கோவலன்ட் பாண்ட் எப்படி ஃபார்மேஷன் ஆக போகுது. லைக் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் பாருங்களேன். இது sp3 இருக்குது. இந்த கார்பன் பார்த்தீங்கன்னா sp2, இந்த கார்பன் sp. எப்படி நீங்கள் sp2 sp3 sp2 sp அப்படின்றத நீங்கள் பிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது சிம்பிள் ட்ரிக் ஐ வில் கிவ் தட். ஓகே 4 கார்பன் கூட வந்து 4 எலமெண்ட்ஸ் கூட கார்பன் பாண்டாச்சு அப்படின்னா அது வந்து sp3. சம்டைம்ஸ் இது வந்து டெக்னிக்கல் வைஸ் ஆர் தியரிட்டிக்கல் வைஸ் அப்படி பார்க்கணுன்னா நம்ம ஹைப்ரிடைசேஷன் ஆஃப் கெமிக்கலில் வந்து இதை பற்றி எக்ஸ்பிளைன். பட் அதை பார்க்குற டைம் இது கிடையாது. ஸோ தட்ஸ் வை இது வந்து கிவ் ஏ ட்ரிக்ஸ். ஓகேவா இந்த ட்ரிக்ஸை பார்த்துக்கோங்க. இந்த ட்ரிக்ஸை வச்சு நீங்கள் எங்கே வேணாலும் கேட்கலாம், சிம்பிள் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இது sp3 ஃபார் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட், இது sp3 எத்தனை sp3 இருக்குது, sp2 கார்பன் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் அரைஸ் பண்ணால் இந்த ஒரு ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். கார்பன் வந்து 4 ஆட்டம் கூட பாண்ட் ஆகிடுச்சுன்னா அது sp3 ஹைப்ரிடைசேஷன். அதே அந்த கார்பன் sp3 ஹைப்ரிடைசேஷன். இதே 3 கூட இருந்துச்சு அப்படின்னா அது sp2 ஹைப்ரிடைசேஷன். அதே வந்து 2 எலமெண்ட்ஸ் கூட பாண்டாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து sp ஹைப்ரிடைசேஷன்ஸ். ஓகே ஸோ இப்போ sp3 இது ஹைப்ரிடைசேஷனில் இருந்துச்சு அப்படின்னா இது டெட்ராஹெட்ரல் மேனரில் இருக்குது. இதே sp2 ஹைப்ரிடைசேஷனில் இருந்துச்சுன்னா பிகாஸ் இது sp2 பிகாஸ் 2 ஆட்டம் கூட பாண்ட் ஆகிருக்கு. ஓகே 3 ஆட்டம் கூட பாண்ட் ஆகிருக்கு. திஸ் ஒன் அண்ட் திஸ் ஒன். இதுவும் அதே மாதிரி திஸ் ஒன். ஸோ இது வந்து ட்ரைகோனல் பிளைனர். ஓகே இது வந்து 2 ஆட்டத்தை கூட தான். ஒன்று இந்த ஹைட்ரஜன் கூட அனதர் வந்து 3 பாண்டில் வந்து ட்ரிபிள் பாண்டில் வந்து கார்பன் கூட அட்டாச். ஸோ இது வந்து என்னென்னா sp. ஓகே தட் இஸ் ஏ லீனியர். ஓகே இதுதான் வந்து ஷேப். மெயினான திங்ஸ் மட்டும் எழுதியிருக்கேன் அண்டர்ஸ்டாண்டுக்கு. பட் லாட் ஆஃப் படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கன்ஃபியூஸ்ட் ஆகிடும். ஓகே ஹைப்ரிடைசேஷன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது என்னத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் பாண்ட் லென்த்தையும் பாண்ட் என்தால்பியையும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் ஹைப்ரிடைசேஷன். இப்போ sp எடுத்துக்கிட்டிங்க, sp ஹைப்ரிடைசேஷனில் மோர் s கேரக்டர் தான் ஹையாக இருக்கும், க்ளோசர் டு நியூக்ளியஸ் அண்ட் ஸ்ட்ராங்கர் பாண்ட் தென். ஸோ sp அண்ட் sp3 இதில் ஸ்ட்ராங்கராக இருக்கிறது என்னென்னா sp பிகாஸ் இட்ஸ் க்ளோஸ் டு த நியூக்ளியஸ். ஓகே sp2 தட் இஸ் இன்டர்மீடியட் பிகாஸ் spயும் கிடையாது sp3யும் கிடையாது, ஸ்ட்ராங்கும் கிடையாது லெஸரும் கிடையாது கம்பேர்டு இன்டர்மீடியட். ஓகேவா then like sp3 as usual you know everything. Okay change in hybridization. இப்போ ஹைப்ரிடைசேஷனில் எனி சேஞ்சஸ் அக்வயர் ஆச்சு அப்படின்னா அது எதை அஃபெக்ட் பண்ணுன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் கார்பன். ஓகே எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் கார்பனை வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஓகேவா தென்
hybridization of carbon and shape of molecules. Hybridization of carbons and shape of molecules. Hybridization of carbon தான் ஆல்ரெடி நான் பார்த்தேன். இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ஓகே, டோன்ட் மைண்ட் அண்டர் த வேர்ட்ஸ். ஓகே, டோன்ட் மைண்ட் இட். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்முலாவை மட்டும் பார்த்துக்கோங்க. CH3 CH டபுள் பாண்ட் CH பாண்ட் CH2 பாண்ட் C ட்ரிபிள் பாண்ட் CH. இதோட ஹைப்ரிடைசேஷன் எழுதும்போது இது வந்து 3 இதாக இருக்குது. ஸோ இது sp3. இது ஹைட்ரஜன் தென் வந்து ஒரு கார்பனோட அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இது sp2. இந்த கார்பன் பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் கூட இந்த ஹைட்ரஜன். ஸோ அதனால் sp2. டோன்ட் மைண்ட், சில பேர்லாம் என்னென்னா டபுள் பாண்ட். ஸோ அதனால் இது வந்து 1 2 3. ஸோ sp3 ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னா நோ. கார்பன் டைரக்ட் பாண்டிங், கார்பனோட ட்ரிபிள் பாண்டாக சிங்கிள் பாண்டான்லாம் பார்க்கக்கூடாது. வெறும் கார்பன் எதோட அட்டாச் ஆகிருக்கு, அது எந்த பாண்டுன்னு கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகே, லைக் இதை பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4. ஸோ 4 காட்டம் கூட இருக்கிற வாசி இது sp3 ஹைப்ரிடைசேஷன்ஸ். ஓகே, இதை நீங்கள் எப்படி இதை வந்து sp2 ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னா இதை ஸ்ட்ரக்சராக நீங்கள் எழுதும்போது இந்த மாதிரி பிளேனரில் தான் இதை வந்து லீனியர். இது லேட்டராக வந்து ஸ்ட்ரக்சரல் ரிப்ரசன்டேஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு CH3. ஓகே, இதை இந்த மேனரில் தான் எழுதுவோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா CH3 HC டபுள் பாண்ட். இது வந்து sp2 ஹைப்ரிடைசேஷன் சொன்னாலே நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ட்ரைகோனல் பிளேனான்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது ட்ரைகோனல் பிளேனரில் இருக்கா. லைக் இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்ட்ரக்சர். பிகாஸ் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எதுக்கு யூஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் ரீப்ரசன்டேஷன்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தென் ஓகே, கிளியர் கான்செப்ட் வந்து இந்த கான்செப்ட்ஸ் இவ்வளோ தான் பேசிக்ஸ். இவ்வளோ பேசிக்ஸ் மீன்ஸ் கார்பனை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது அந்த ஹைப்ரிடைசேஷன். பிகாஸ் இது வந்து கெமிக்கல் பாண்டிங்கில் இதோட டெப்த்தாக நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ அதை சொல்லி நான் டைம் வேஸ்ட் பண்ணல. அகெயின் நாமென்க்ளேச்சர்ஸ் லைக் ஆர்கானிக்கில் நிறையா ரியாக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சின்ன விஷயத்தெல்லாம் மைண்டில் எந்தெந்த விஷயம் தேவையோ அதை மட்டும் நான் நோட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இதில் இன்னொன்று சொல்லுவாங்க சிக்மா பாண்ட் பை பாண்ட். பிகாஸ் இதெல்லாம் NCERTயில் வந்து உங்களுக்கு இருக்குது. ஓகேவா, எத்தனை பை. ஓகே, சிக்மா அண்ட் பை பற்றி உங்களுக்கு நான் ஆல்ரெடி அந்த ஒரு எப்படி சொல்கிறது அதை பற்றி கொஞ்சம் ஐடியாஸ்லாம் உங்களுக்கு கிளியராக இருக்கும். பிகாஸ் ஆல்ரெடி கெமிக்கல் பாண்டிங்கில் பார்த்துருக்கலாம். ஹைப்ரிடைசேஷன்ஸ் வேலன்சி பாண்ட் தியரி படிக்கும்போது அது ஒரு ஃபார்மேட்டாகவே நம்ம கீழே எழுதுவோம். லைக் அதே மாதிரி தான் அது ஹையர் எனர்ஜி லோயர் எனர்ஜி லைக் அந்த மாதிரி கொண்டு போகும். அதே வந்து ஆர்கானிக்கில் வரும்போது பாண்டிங்கில் எந்தெந்த பாண்டிங் என்னென்ன எந்த சிக்மா பாண்டில் இருக்கா பை பாண்டில் இருக்கா அப்படின்றத இது பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் எடுத்திருக்க கார்பன் வந்து எக்ஸாம்பிளுக்கு sp3 sp2 ஹைப்ரிடைசேஷன் எடுத்திருக்கேன். ஸோ sp3 ஹைப்ரிடைசேஷன் எல்லாமே என்னென்னா சிங்கிள் பாண்டில் இருக்குது. ஸோ இது எல்லாமே என்னவாக இருக்கும் அப்படின்னா இது வந்து சிக்மா பாண்ட். ஓகே, ஸோ அதனால் சிக்மா பாண்டு வந்து எத்தனை இருக்குது அப்படின்னா 4 இருக்குது. அதே sp2 எடுக்கும்போது எப்படின்னா சிக்மா பாண்ட் இருக்கும். சிக்மா பாண்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், பை பாண்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிக்மா பாண்ட் சிக்மா பாண்ட் எத்தனை இருக்குன்னா 1 2 3 4 இருக்குது. ஸோ 4 சிக்மா CH பாண்ட் இருக்குது. அதே சிக்மா சிசி பாண்ட் எவ்வளோ இருக்குது, கார்பன் பாண்ட் இருக்குன்னா ஒரே ஒரு பாண்ட் தான் இருக்குது, அதுவும் டபுள் பாண்டிங்கில் இருக்குது. அதே பை சிசி பாண்ட் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னா 1 இருக்குது. ஸோ இது மாதிரி டோட்டலாக ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் நான் சால்வ் பண்ணேன். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் த கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸோட கிளாசிஃபிகேஷன்ஸ் பார்க்க போகிறோம். அதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று acyclic compounds, இன்னொன்று cyclic compounds. Okay, acyclic compounds அப்படின்னா that means another name is the aliphatic compound. ஓப்பன் செயின் காம்பவுண்டாக இருக்கும். ஹைட்ரோகார்பன்ஸ், ஆல்கைல் ஹைலைட், ஆல்கைல் அமீன்ஸ், சைனைட்ஸ் லைக் சைனைட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் வந்து என்னென்னா ஏசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் மீன்ஸ் க்ளோஸ்டு செயின் காம்பவுண்ட்ஸ். ஓகே, லைக் இப்போ நம்ம பார்த்த மாதிரி ஆல்ரெடி சம் வந்து சைக்ளோப்ரோபேன் பார்த்தோம், சைக்ளோபென்டேன் பார்த்தோம். லைக் அந்த மாதிரி இருக்கிறதா சைக்ளிக். பிகாஸ் அது வேர்டிங்லேயே நம்மளுக்கு தெரிஞ்சிடுது. ஓகே, அதில் 2 டைப், ஹோமோசைக்ளிக் அண்ட் ஹெட்ரோசைக்ளிக். ஹோமோசைக்ளிக் அப்படின்னா திஸ் இஸ் ரெசம்பிள் டு த அலிஃபேட்டிக் காம்பவுண்ட்ஸ் மாதிரி மெனி ப்ராப்பர்ட்டிஸில் அலிஃபேட்டிக் காம்பவுண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும். அதுலேயும் நம்ம வந்து ஹோமோசைக்ளிக்கில் ஹெட்ரோசைக்ளிக் மீன்ஸ் டிஃப்ரெண்ட் நான் சொன்ன மாதிரி கோவலண்ட் பாண்ட் அதர் எலமெண்ட்ஸ் இருக்கலாம், அந்த எலமெண்ட்ஸ்லாம் அதில் வந்து இன்டர்பிரட் ஆகும். இட் மீன்ஸ் அதோட பாண்ட் ஆகும். ஹோமோசைக்ளிக் அப்படின்னா அதில் 2 டைப், ஒன்று அரோமேட்டிக், இன்னொன்று அலிசைக்ளிக். அலிசைக்ளிக் அப்படின்னா அதில் வந்து எந்த ஒரு பாண்டு சிங்கிள் பாண்ட் லைக் எப்படி சொல்கிறது ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். பட் அரோமேட்டிக்கில் பார்த்தீங்கன்னா பென்சிங் அப்படின்ற ஒரு ரிங் வந்து ஆல்ரெடி பென்சிங் பார்க்கும்போது பென்சினை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஃபுல்லாக பென்சினை பற்றி எதில் வரும் அப்படின்னா
ஹைட்ரோகார்பன்ஸில் வரும், அதை தனியாக படிப்போம். ஸோ இப்போதைக்கு இந்த வேர்டை மட்டும் பென்சின் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ டபுள் பென்சின் சேர்ந்தது அப்படின்னா நாப்தலின். ஓகேவா. நான் பென்சினாய்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னா இட் இஸ் எ நான் பென்சினாய்டு ஸ்ட்ரக்சர். பென்சின் அப்படின்னாலே C6H6. ஓகேவா. ஓகேவா. எத்தனை கார்பன் இருக்குது? 1 2 3 4 5 6 கார்பன் இருக்குது. ஓகே, இந்த கார்பனை வச்சு பண்ணுறது தான் இதுதான் வந்து பென்சின் ரிங் ஸ்ட்ரக்சர். ஸோ இதை வந்து சைக்ளிக் மேனரில் எழுதுனா அது வந்து பென்சின். ஸோ பென்சினாய்டு அண்டு நான் பென்சினாய்டுன்னு 2 டைப்ஸ் இருக்குது. அதே அலிசைக்ளிக் பார்த்தோம் அப்படின்னா சைக்ளோப்ரோட்டேன், சைக்ளோப்ரோபேன், சைக்ளோஹெக்சேன் அப்படின்னா. ஹெட்ரோசைக்ளிக் அப்படின்னு பார்த்தோன்னா அதுலேயும் அரோமேட்டிக் அண்ட் அலிசைக்ளிக் இருக்குது. அரோமேட்டிக் அப்படின்றது பைரால், பட் வந்து தியோபெனின் அப்படின்றது அலிசைக்ளிக். தியோபின்றது வந்து என்னென்னா இட் இஸ் ஏ ஒன் ஆஃப் ஏ அலிசைக்ளிக் காம்பவுண்ட். ஓகேவா. லைக் ஏசைக்ளிக் காம்பவுண்ட் மாதிரி. சம் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரிசம்பிள் டு த அலிஃபேட்டிக் காம்பவுண்ட்ஸ் மாதிரி இருக்கும். இது இன்னும் டெப்த்தாக போக போக உங்களுக்கு பற்றி ஃபுல்லாக ஐடியா, ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். தென் அகெயின் வந்து ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் அப்படின்னா என்ன? ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் அப்படின்னா என்னென்னா ரெஸ்பான்சிபிள் ஃபார் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். தட் மீன்ஸ் ஆல்கஹால், ஆல்டிகைட், கார்பாக்சிலிக் ஆசிட். இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்றத டேர்ம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகே, ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறது. லைக் இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷனல் குரூப்னு சொல்லுவாங்க. ஓகே, ஹோமோலோகஸ் சீரியஸ் அப்படின்னா என்னென்னா எ குரூப் ஆஃப் சீரியஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் ஈச் கண்டெயின் ஏ கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனல் குரூப். ஓகேவா. சேம் மாதிரி ஒரே மாதிரியான ஒரு குரூப் ஆஃப் சீரியஸில் சேம் டைப் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப்பை அது வச்சுருக்கோம். ஓகேவா. அதுதான் ஹோமோலோகஸ் சீரியஸ் அப்படின்னு சொல்கிறோம். த மாலிகுலர் ஃபார்முலா அண்ட் சக்ஸசிவ் மெம்பரைன் டிஃபர் ஃப்ரம் ஈச் அதர் பை. எதனால் ஒவ்வொன்றும் அதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா CH2 அப்படின்ற ஒரு ஃபார்முலானால ஒவ்வொன்றுமே அந்த சீரியஸில் டிஃபர் ஆகும். இப்போ CH3OH மெத்தனால், CH2CHOH எத்தனால், CH3H7OH ப்ரோப்பனால். இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணும்போது CH தட் மீன்ஸ் 4AMU அப்படின்ற ஒரு மாலிகுலர் ஃபார்முலா தான் ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ பாலிஃபங்க்ஷனல் காம்பவுண்ட் அப்படின்னா என்னென்னா மோர் தென் 2 ஆர் மோர் காம்பவுண்ட் அதில் இருந்துச்சு அப்படின்னா அதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாலிஃபங்க்ஷனல் காம்பவுண்ட் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு அகைன் இன்னொன்று தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கார்பன். இது வந்து இது என்ன கார்பன் அப்படின்ற மாதிரி. இது பிரைமரி. ஓகே, பிரைமரி அப்படின்னா ஃபஸ்ட்டு. ஓகே, செகண்டரி இது வந்து செகண்டரி கார்பன். இது 3. இது வந்து ஒரே ஒரு கார்பன் கூட, இதுக்கும் ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. ஒரே ஒரு கார்பன் கூட இருந்துச்சு அப்படின்னா அதுதான் பிரைமரி கார்பன். 2 கார்பன் கூட அட்டாச் ஆச்சுன்னா செகண்டரி. ட்ரிபிள் கார்பன் கூட அட்டாச் ஆச்சுன்னா ட்ரெஷரி. 4 இருந்தால் குவாட்டினரி. லைக் அந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் கார்பன்ஸும் இருக்குது. ஓகேவா. இதான் டைப்ஸ் ஆஃப் கார்பன். அதுக்கப்புறம் ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஓகேவா. ப்ரைமரி ஹைட்ரஜன் அப்படின்னா இதில் எந்த ப்ரைமரி கார்பனோடு இருக்கிற எல்லா ஹைட்ரஜனுமே ப்ரைமரி ஹைட்ரஜன். பிகாஸ் இது வந்து ஆல்கீனுக்கு யூஸ் ஆகும், லேட்டராக பார்க்கும்போது யூஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதுவரையும் கிளாசிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு. அகைன் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஐயூபேக். ஐயூபேக் அப்படின்னா என்னென்னா இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு அப்ரிவேஷன். ஓகேவா. அதுதான் ஐயூபேக் அப்படின்றத சொல்லியிருக்கோம். ஓகே, சிட்ரிக் ஆசிட் எதுலேருந்து இருக்குன்னா சிட்ரஸ் ஃப்ரூட். ஃபார்மிக் ஆசிட் எதுலேருந்து ஃபவுண்ட் பண்ணாங்கன்னா ரெட் ஆண்ட். ஓகேவா. காமன் நேம் ஆஃப் C6 கிளஸ்டர். எல்லாத்துக்கும் ஒரு காமன் நேமும் இருக்கும், ஐயூபேக் நேமும் இருக்கும். அதை நம்ம தான் ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா. ஸோ இப்போ C60 கிளஸ்டருக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பக்மினிஸ்டர் ஃப்ளூரேன்ஸ். ஓகேவா. ஃப்ளூரியன்ஸ் அவர் தான் கண்டுபிடிச்சாரு. ஸோ பக்மினிஸ்டர் அப்படின்ற ஒரு காம்பவுண்டே க்ரியேட் பண்ணி நேம் வச்சுட்டாங்க. ஓகே, தென் ஆன் த பேசிஸ் ஆஃப் பொசிஷனை வச்சு கார்பன். இப்போ வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் கார்பன் பார்த்தோம். பொசிஷன் வச்சு பார்க்கும்போது இது ஆல்ஃபா, இது பீட்டா, இது காமா அப்படின்ற ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்ற கார்பன்ஸை நம்ம வந்து பேசிஸ்லையும் பிரிக்கிறோம், டைப்ஸ்லையும் பார்க்குறோம். டைப்ஸில் பிரித்தா ப்ரைமரி, செகண்டரி, ட்ரெஷரி, குவாட்டினரி. பேசிஸ் அந்த பொசிஷன் பேசிஸில் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா அண்ட் தென் காமா. ஓகே. ஓகே, வாட் இஸ் ஹைட்ரோகார்பன் அப்படின்னா கார்பன் ப்ளஸ் ஹைட்ரஜன் காம்பவுண்ட் இருக்கிறது. காம்பவுண்ட் கண்டெய்னிங் கார்பன் ப்ளஸ் ஹைட்ரஜன் இஸ் ஏ ஹைட்ரோகார்பன். ஓகேவா. நான் சொன்னேன் எல்லா காம்பவுண்டுக்கும் ஒரு வந்து காமன் நேம் இருக்கும். இப்போ CH4 இட் இஸ் ஏ மீத்தேன். இது வந்து N-பியூட்டேன், ஐசோபியூட்டேன், நியோபென்டேன், ப்ரொபைல் ஆல்கஹால், ஃபார்மால்டிகைட், அசிட்டோன், குளோரோஃபார்ம், அசிட்டிக் ஆசிட். சம்திங்க்கு வந்து ஐயூபேக் மட்டும் இருக்கும், சில இதுக்கு காமன் நேம் ஐயூபேக் போத்மே இருக்கும்.
ஸோ ஓகே, அடுத்த ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுற டேர்ம் என்னென்னா சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன் அப்படின்னா சிங்கிள் பாண்டில் இருக்கும். அன்சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன் வந்து டபுள் பாண்டில் இருக்கலாம், இல்லை ட்ரிபிள் பாண்டில் இருக்கலாம். ஃபஸ்ட்டு இதுதான் ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் என்னென்ன திங்ஸ் இருக்குது அப்படின்னா, இதுதான் பிரான்ச்சிங். ஓகே, ஒரு கார்பனுக்கு இது பிரான்ச்சிங்கில் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதை லேட்டராக ஆல்கைலில் கூட நம்ம வந்து கவுண்ட் பண்ணிக்குவோம். தென் இந்த மாதிரி இருக்கிற குரூப் ஃபங்க்ஷனல் குரூப். இதுதான் பேரண்ட் செயின். ஓகே, இதுவும் ஃபங்க்ஷனல் குரூப். ஓகேவா, ஃபங்க்ஷனல் குரூப் அதை வந்து ஒரு கேட்டகரைஸ்டு பண்ணி டேபிள் காலமாக லேட்டராக பின்னாடி எழுதியிருக்கேன், அதை காட்டுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ வந்து நேமிங் ஆஃப் ஆல்கீன் ஹைட்ரோகார்பன்ஸ்க்கு நேமிங் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்கீன்ஸ் அண்ட் ஆல்கஹாலுக்கு இப்போ நம்ம நேமிங் பண்ணுறோம். ஓகேவா, இப்போ இந்த மாதிரி இருக்கிறது என்ன அப்படின்னா என் ஆல்கீன், தட் மீன்ஸ் நார்மல் ஆல்கீன். இந்த ஆல்கீனில் பார்த்தீங்கன்னா ஹேவிங் எ ஸ்ட்ரைட் செயின், ப்ரைமரி அண்ட் செகண்டரி கார்பன் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா, ப்ரைமரி செகண்டரி, இது ப்ரைமரி கார்பன். ஓகே, ஒரு கார்பன், இது வந்து செகண்டரி கார்பன், பிகாஸ் 2 கார்பன். இது செகண்டரி கார்பன், இது ப்ரைமரி கார்பன். ஸோ இங்கே ஒரு ப்ரைமரி கார்பன், இங்கே ஒரு ப்ரைமரி கார்பன், இன் பிட்வீனில் செகண்டரி கார்பன். இது ரெண்டும் மட்டும்தான் இருந்துச்சுன்னா அது என் ஆல்கீன். ஓகே, அது ஐசோ ஆல்கீன் அப்படின்னா பிரான்ச்சாக இருக்கும். ஓகே, நியோ ஆல்கீனும் பிரான்ச்சாக தான் இருக்கும். பட் அதில் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்டரி கார்பன். ஓகேவா, செகண்டரி கார்பனில் ஒரு ஆல்கைல் குரூப் வந்து அட்டாச் ஆகும். ஆல்கைல் குரூப் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஆல்கீன்லேருந்து ரிமூவ் ஆஃப் ஒரு ஹைட்ரஜன் எடுத்துகிட்டா அதை தான் ஆல்கைல் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது 4 பாண்ட் தானே, பட் ஆனால் இது CH3. ஓகேவா, இதில் CH4 தான் இருக்கணும். இதில் ஒன்று எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து ஆல்கைல் குரூப்பாக கன்வெர்ட் ஆகிடுது. ஸோ அதனால் இந்த ஆல்கைல் வந்து செகண்டரி கார்பனில் அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா அது ஐசோ ஆல்கீன். அதே செகண்டரியில் 2 இது இருந்துச்சு அப்படின்னா, 2 மேலே கீழே சேம் கார்பனில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நியோ ஆல்கீன் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஓகேவா, ஆல்கைலுக்கு கன்வெர்ட் ஆனிச்சு அப்படின்னா அதை எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஆல்கீன்லேருந்து ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன், ப்ரைமரி ஹைட்ரஜன், செகண்டரி ஹைட்ரஜன், ட்ரிஷியரி ஹைட்ரஜன்னு 3 ஹைட்ரஜனையும் நம்ம பிரித்தோம் அப்படின்னா ஆல்கைல் குரூப்பாக கன்வெர்ட்டட் ஆகும். ஃபஸ்ட்டு நார்மல் ஆல்கீன்லேருந்து எடுத்தோம் அப்படின்னா, நார்மல் ஆல்கீனில் ப்ரைமரி ஹைட்ரஜன் திஸ் எந்த ஒரு இதை எடுத்தோம் அப்படின்னா அது என் பியூட்டைல் குரூப்பாக சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா, அதே செகண்டரி லைக் திஸ் இந்த ரெண்டுத்தில் ஏதோ ஒரு ஹைட்ரஜனை எடுத்தோம் அப்படின்னா அது செகண்டரி ஆல்கஹாலிக் குரூப். ஓகே, நெக்ஸ்ட் இதுதான் நார்மலில் இருக்கிறது என் பியூட்டைல் குரூப், இல்லைன்னா செகண்டரி ஆல்கைல் குரூப் இருக்கும். நெக்ஸ்ட் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசோ ஆல்கீன்லேருந்து எடுத்தோம் அப்படின்னா ப்ரைமரி ஹைட்ரஜன் லூஸ் ஆச்சு அப்படின்னா அது ஐசோ ஆல்கைல் குரூப்பாக கன்வெர்ட் ஆகிடும். அதே ட்ரெஷரியோட எடுத்தோம் அப்படின்னா அது ட்ரெஷரி ஆல்கைல் குரூப் அப்படின்றத கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு நியோ ஆல்கைனில் இருக்கிறது ஒன்று மட்டும்தான். ஹைட்ரஜனை எடுத்தோம் அப்படின்னா நியோ ஆல்கைல் குரூப்பாக கன்வெர்ட்டட் ஆகிடும். ஸோ இந்த ஆல்கைல் குரூப்பை வச்சு தான் மேலே உள்ளதை நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஒரு காமன் நேம்ஸ் கொடுப்போம். ஓகே, சரி, டிஃப்ரெண்ட் ஆல்கைல் குரூப்ஸ் அப்படின்றது டிஃப்ரெண்ட் ஆல்கைல் குரூப்ஸ் இதில் இருக்குது, அதை லேட்டராக பார்க்கலாம். ஓகே, டிஃப்ரெண்ட் ஆல்கைல் குரூப் சொன்னேன் இல்லையா, இது வந்து அலைல் ஆல்கைல், இது வினைல், இது ஃபினைல். ஓகே, ஃபினாயில், இது பென்சில். ஓகே, இது பென்சால், இது பென்சோ. ஓகேவா, இந்த மாதிரி இந்த காம்பவுண்ட்ஸ்லாம் ஆல்கைல் குரூப்பெல்லாம் வந்து இன்னும் டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா இது டெப்த்தாக தேவையில்லை. பிகாஸ் நம்மளுக்கு இந்த ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ், இந்த இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் தெரிஞ்சாலே போதும். ஓகேவா, மற்ற ஆல்கைல் குரூப் எல்லாமே வந்து நம்ம என்சிஆர்டிலே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு இதுக்கு ஐயூபேக் நேமிங் எடுக்கும்போது ஒரு குட்டி ஃபார்முலா நம்ம வச்சுக்கணும். அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா செகண்டரி ப்ரிஃபிக்ஸ் ரூட் வேர்டை ஞாபகம் வச்சுக்கணும். தென் ஆஃப்டர் ஐயூபேக் நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை, ஜஸ்ட் நான் ஐயூபேக் ஆல்ரெடி ஆல்கைல் குரூப் ஆல்கீன்லாம் பார்த்தாச்சு, ஆல்கைலுக்கு தென் நம்ம காம்பவுண்ட் குள்ளார என்ட்ரி ஆக போகிறோம். ஸோ ஐயூபேக் நேமிங் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சாகணும். இந்த ஃபார்முலா என்னென்னா ரூட் வேர்ட். மெயின் ஃபஸ்ட்டு திங் பார்க்க போகிறது ரூட் வேர்டு. செகண்டாக பார்க்குறது ப்ரைமரி சஃபிக்ஸ், அதுக்கப்புறம் செகண்டரி சஃபிக்ஸ், அதுக்கு முன்னாடி ரூட் வேர்டுக்கு முன்னாடி ப்ரைமரி ப்ரிஃபிக்ஸ்க்கு முன்னாடி இருக்கிறது செகண்டரி ப்ரிஃபிக்ஸ். ஓகேவா, ஸோ இந்த ஃபார்முலா நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து ஐயூபேக் எழுதலாம். ஸோ ஓகே, இப்போ ரூட் வேர்டு அப்படின்னு சொல்கிறீங்களே, அப்படின்னா ரூட் வேர்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு கார்பன் நம்பர் இருந்துச்சுன்னா அது மெத்,
2 இருந்துச்சுன்னா எத், 3 இருந்துச்சுன்னா ப்ரோப், 4 இருந்துச்சுன்னா பியூட், 5 இருந்துச்சுன்னா பென்ட், 6 இருந்துச்சுன்னா ஹெக்ஸ், 7 இருந்துச்சுன்னா ஹெப்ட், 8 இருந்துச்சுன்னா ஆக்ட், 9 இருந்துச்சுன்னா நான், 10 இருந்துச்சுன்னா டெக். ஓகேவா? இதுதான் வந்து என்னென்னா ரூட் வேர்ட் மீன்ஸ் அந்த ஸ்ட்ரக்சரில் எத்தனை கார்பன் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறது தான். பார்த்துட்டு இந்த ஒரு ரூட் வேர்டை செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு போமஸ் ப்ரைமரி சஃபிக்ஸ் ஒன்று. ப்ரைமரி சஃபிக்ஸ் சிங்கிள் பாண்டாக இருந்தால் எயின், டபுள் பாண்டாக இருந்தால் ஈன், ட்ரிபிள் பாண்டாக ஈன். ஓகேவா? இது வந்து மீத்தேன். ஓகே, புரியுதா? இது மாதிரி எழுதணும், மீத்தேன். டேஷ்போர்டை கூட நான் உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஷியேஷனுக்காக நான் வந்து அதை காட்டியிருக்கேன். மித்தீன், மித்தைன். ஓகேவா? மீத்தீன் ஆக்சுவலாக இதெல்லாம் வராது, எத்தீன் தான் வரும். ஓகே, எத்தீன். ஏன் நான் அது வராது அப்படின்றத நான் சொல்கிறேன் அப்படின்னா, பிகாஸ் இப்போ CH4 அப்படின்னா மீத்தேன், டபுள் பாண்ட் வந்துடும். ஸோ அதனால் அது வந்து எத்தீன். மித்தைனும் வரவே வராது. மித்தைன் ஏன் வராது அப்படின்னா டபுள் பாண்ட். இப்போ வந்து சி ட்ரிபிள் பாண்ட் சி, பாண்ட் சிங்க இத்தைன் இப்படி தான் வரும். ஸோ அதனால் ஈத்தீனும் வராது, மெத்தீனும் வராது, மெத்தைனும் வராது. ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டு அதை எழுதிட்டு அதுக்கு உள்ள டிஃப்ரென்ஷியேஷன் உங்களுக்கு தெரியணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் நான் அதை எழுதி காட்டியிருக்கேன். ஸோ ஓகேவா? ஃபஸ்ட்டு மீத்தேன், இதில் மீத்தீன் வராது, மீத்தைன் வராது. அது ஜென்ரலாக நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும். எப்படி மீத்தீன் வரும்? மீத்தீன்னா ஒரே ஒரு கார்பன் இருந்தால் தானே. பட் டபுள் பாண்ட் வந்து அனதர் கார்பன் கூட நம்ம பாண்ட் பண்ணும்போது தானே ஈன் வரணும். ஸோ அதனால இது வந்து என்ன அப்படின்னா ஈத்தீன் தான் வரும். ஓகேவா? அதே மாதிரி மெத்தைன் வராது, ஈத்தைன் வரும். ஓகே, அதுக்கப்புறம் எல்லாமே வரும். ஓகேவா? ப்ரோப் போனால் பியூட் போனால் இந்த ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து செகண்டரி சஃபிக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இது எல்லாமே ஃபங்க்ஷனல் குரூப். COOH கார்பாக்சிலிக் ஆசிட், ஆயிக் ஆசிட். ஓகேவா? இது கார்பாக்சிலேட். ஓகே, கார்பாக்சிலேட்டு. இது வந்து ஆல் குளோரைடு. இது அம்மைடாக எடுத்துக்கணும். இது ஆல்டிகைடாக ஏஎல் போடணும். கீட்டோன் குரூப்பை ஓன் போடணும். அமீன்ஸை வந்து அம்மீன் போடணும். ஆல்கஹால் வந்து ஓஎல் போடணும். இன்கேஸ் இதெல்லாம் சஃபிக்ஸ் வந்து ப்ரிஃபிக்ஸ்க்கு யூஸ் ஆச்சு அப்படின்னா இந்த ப்ரிஃபிக்ஸ் எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, ஆல்ரெடி ஒரு ப்ரிஃபிக்ஸ் இருக்குது, அதுக்கு இப்போ வந்து இந்த ப்ரிஃபிக்ஸ்க்கு இதை வந்து கொடுக்கணும், சஃபிக்ஸ்க்கு இதை கொடுக்கணும் அப்படின்றத ரூல்ஸில் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஜென்ரலாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ப்ரைமரி சஃபிக்ஸ் அப்படின்னா சைக்ளோ இருந்துச்சுன்னா அதை ப்ரைமரி சஃபிக்ஸாக நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். ஓகே, தென் வந்து செகண்டரி ப்ரிஃபிக்ஸ், ப்ரைமரி ப்ரிஃபிக்ஸ், செகண்டரி ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னா ஆல்கஹால் குரூப். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஆல்கஹால் குரூப், செகண்ட் ஹாலோ குரூப்ஸ்க்கு, அடுத்தது நைட்ரோ, அடுத்தது மெத்தாக்சி, அடுத்த எத்தாக்சி. இந்த வரிசையில் தான் செகண்டரி ப்ரிஃபிக்ஸ்க்கு கொடுக்கணும். இன்கேஸ் ஃபங்க்ஷனல் குரூப் வந்து ப்ரிஃபிக்ஸில் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ரிஃபிக்ஸை சேர்த்துக்கணும். ஓகேவா? ஸோ இது செகண்டரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ரிஃபிக்ஸை எடுத்துக்கணும். ஓகே, இதை வந்து ரூல்ஸ் இப்போதைக்கு புரியாது, ரூல்ஸ் பார்க்க உங்களுக்கு இது புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, ரூல்ஸ் ஃபார் நாமென்க்ளேச்சர். ஃபஸ்ட்டு ரூல், லாங்கஸ்ட் பேரண்ட் செயின். ஒரு ஸ்ட்ரக்சரில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது எது பேரண்ட் செயின் அப்படின்ற இதை பார்க்குறது தான் நம்மளோட ஃபஸ்ட்டு டியூட்டி. ஓகே, செலக்ட் த லாங்கஸ்ட் கார்பன் செயின் இன் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தால் ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். செகண்ட் வந்து டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட், பிரான்ச்சிங். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இந்த ஸ்ட்ரக்சரை எடுத்திருக்கேன். இந்த ஸ்ட்ரக்சரில் 1 2 3 இதே பேரண்ட் செயினாக எடுக்க முடியுமா? முடியவே முடியாது. 1 2 3 4 5 6 7 இதில் 7 கார்பன் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நம்பரை தான் நம்ம எடுக்கணும். ஸோ அதனால இது வந்து 7. ஓகே, இப்போ இதை பேரண்ட்ஸ் செயினாக வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், டிசைட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ அதே இதோ இன்னொன்று பாருங்கள், நிறைய பிரான்ச்சிங்ஸ் இருக்குது. 1 2 3 4 5 6 இங்கே 6 இருக்குது. 1 2 3 4 5 6 இருக்குது. இங்கேயும் 6 இருக்குது. 1 2 3 இங்கேயும் 6 இருக்குது. நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கா, இல்லை. செகண்டுக்கு டபுள் பாண்ட் இருக்கா, இல்லை. ட்ரிபிள் பாண்ட் இருக்கா, இல்லை. பிரான்ச்டு இருக்கா. ஸோ பிரான்ச்சுக்கு நம்ம
ப்ரியாரிட்டி கொடுத்தோம் அப்படின்னா 1 2 3 4 5 6. ஸோ இதை தான் நம்ம வந்து பேரண்ட்ஸாக எடுத்துக்கணும். ஏன் லாங் செயின் எடுக்கலைன்னா இங்கே பிரான்ச்சிங் இருக்குது. ஸோ பிரான்ச்சிங் நம்ம இந்த இதில் பார்த்தோம், பட் ஆனால் இல்லை 3. தென் கம்பேர்ட் டு ஸ்ட்ரைட்டு இது மேக்ஸிமமாக இருக்கிற வாசி இதை எடுத்துக்கிட்டோம். ஓகே, புரியுதா? பிரான்ச்சிங் இந்த ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தால் ஃபங்க்ஷனல் குரூப் எதில் அட்டாச் ஆகிருக்கோ அது பிரான்ச்சிங்கில் இருந்தாலும் ஸ்ட்ரைட்டில் இருந்தாலும் ஸ்ட்ரைட்டை தான் நம்ம எடுத்துக்கணும். அதே டபுள் பாண்ட் ஸ்ட்ரைட்டில் இருந்தால் ஸ்ட்ரைட்டை தான் எடுத்துக்கணும். ட்ரிபிள் பாண்ட் இருந்தால் லைக் அதை தான் நம்ம வந்து ப்ரியாரிட்டி, இந்த ப்ரியாரிட்டி வைஸ் தான் நம்ம போகணும். இது லாங்கஸ்ட் செயின். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா லோயஸ்ட் நம்பர் ரூல். lowest number rule or lowest locant rule அப்படின்னா a number is done in such a way that branched carbon get the lowest possible number. இப்போ இப்படி இருக்கு, ஓகேவா? இப்போ 1 2 3 4 5 6 இந்த மாதிரி கொடுத்துட்டோமே. ஏன் நான் நம்பரை வந்து 1 2 3 4 5 6 இந்த மாதிரியும் என்னால் வந்து அசெண்டிங் பண்ண முடியுமே. ஏன் நான் இப்படி தான் அசெண்டிங் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக வந்த ரூல் தான் லோயஸ்ட் நம்பர் ரூல். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கவுண்ட் பண்ணுறது 1 2 3 4 5 6. அதே அனதர் பர்சன் கவுண்ட் பண்ணுறது 1 2 3 4 5 6. ஸோ போத் ஆர் சேம். பட் கரெக்டான ஐயூபேக் ரூல் என்ன அப்படின்னா லீஸ்ட் லோயஸ்ட் பாசிபிள் நம்பர். இப்போ இந்த பிரான்ச்சிங் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. அதே இந்த பிரான்ச்சிங் அதே இந்த கால்குலேஷன் பார்த்தோம் அப்படின்னா 4 இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துல லீஸ்ட் எதுனா இந்த 3, ஓகேவா? ஸோ இந்த கால்குலேஷனில் இது வந்து 5 இருக்குது. ஸோ இதோட இந்த கால்குலேஷனில் இது வந்து 2 இருக்குது. இதை எப்படி நம்ம வந்து இந்த லீஸ்ட் எடுக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஒரு இதில் எங்கெங்கே பிரான்ச்சிங் இருக்குன்னா 2 4. ஸோ ஓகேவா, சாரி 2 and 4. ஓகே, 2 4 இருக்கிற வாசி, சாரி தப்பாக எழுதியிருக்கேன். 2 + 4 வந்து 2 பிரான்ச்சிங்கில் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 6 கிடைக்கும். 5 3 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 8. இதில் எது லீஸ்ட் இருக்கோ அந்த ஒரு ரூலை தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ 1 2 3 4 5 6 பிகாஸ் இதுதான் லீஸ்ட்டில் இருக்குது. ஓகே, சம்டைம்ஸ் இது வந்து சேஞ்ச் ஆகும், அது ஃபங்க்ஷனல் குரூப் வந்ததுக்கப்புறம் அதை லேட்டராக ரூலில் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து if 2 substituents are present at same position write in alphabetical order. இப்போ 2 substitutions வந்து சேம் பொசிஷனில் இருக்குது. இப்போ ரெண்டு, ஓகேவா? இப்போ நான் வந்து நேமிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுவரை நம்ம பேரண்ட் செயின். ஓகே, ஒரு கொஸ்டின் நான் சால்வ் பண்ணுறேன். ஹவு மெனி பை பாண்ட் சிக்மா அண்ட் பை பாண்ட்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் திஸ் மாலிகுல்? ஃபஸ்ட்டு நான் ஸ்ட்ரக்சரை வந்து ஃபார்ம் எடுத்துக்கிட்டேன். தட் மீன்ஸ் எலாபரேட் ஜெயின் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்ட்ரக்சர்ஸில் எல்லாமே போட்டேன். சிங்கிள் பாண்ட் இருந்துச்சுன்னா அது வந்து சிக்மா பாண்ட், டபுள் பாண்டில் அப்பர் கேஸில் இருக்கிறது பை பாண்ட். ஓகே, ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் நான் பிரித்ததுக்கப்புறம் எத்தனை சிக்மா சிஹெச் பாண்ட் எங்கே எவ்வளோ இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணுறேன். 1 2 3 4 1 2 3 4 5 6 7 இருக்குது. ஸோ அதனால் நான் 7 எழுதிக்கிட்டேன். ஓகே, தென் பை சிசி பாண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1 2 தென் 3. இதுவுமே சிசி பாண்டில் அதுதான் கால்குலேட் ஆகும். ஓகே, 3 இருக்குது. பை சிசி பாண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1 and 2. டோட்டலி 11 பாண்ட்ஸ் இருக்குது. இதையும் ஆட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 11 பாண்ட்ஸ் வருது. ஓகே, இதான் வந்து இப்படியும் பாண்ட்ஸ் வச்சு கேட்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்ட்ரக்சரை எலாபரேட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா, இஸ் இட் கிளியர்? அகெயின் வந்து நெக்ஸ்ட்டு போகிறது வந்து என்ன அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் ரீப்ரசன்டேஷன்ஸ். ஓகே, ஸ்ட்ரக்சரல் ரீப்ரசன்டேஷன்ஸில் டேஷ் தட் மீன்ஸ் லிவிட் டாட் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அது கெமிக்கல் பாண்டிங்கில் படிச்சிருப்பீங்க. தென் பாண்ட் லைன், தென் ஸ்ட்ரக்சரல் லைன். ஓகே, ஓகே, இப்போ ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா அப்படின்னா இதுதான் ஸ்ட்ரக்சர். இந்த ஃபார்மேட்டில் எழுதுறது தான் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. பாண்ட்லைன் ஃபார்முலா அப்படின்றது இந்த மாதிரி ஃபார்மேட்டில் எழுதுறது. ஓகே, இப்போ CH3 எத்தனை கார்பன் இருக்கும்? 1 2 3. இந்த ஈச் கார்னர் இஸ் ரெப்ரசன்ட் ஏ CH. ஓகே, 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. அகெயின் இங்கே ஒரு CH இருக்குது. ஸோ C பாண்ட் CH இருக்கிற வாசி இங்கே ஒரு C. ஓகேவா, இதுதான் வந்து ஜிக்ஸாக் ஃபேஷனில் பாண்ட் லைன் எழுதுறது. ஆல்ரெடி நான் அங்கே சொன்ன ட்ரிக்ஸ். sp3 அப்படின்னா 4 ஆட்டத்து கூட பாண்ட் ஆகிருக்கும். sp2னா 3, sp னா 2 ஆட்டத்து கூட பாண்ட் ஆகிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இதுதான் பாண்ட் ஸ்ட்ரக்சர். லிவிட் டாட் ஸ்ட்ரக்சர் வந்து ஆல்ரெடி யூஆர் ஸ்டடிங்க கெமிக்கல் பாண்டிங்கில். ஓகே, ஸோ அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணல. சம் சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் கூட இதில் இருக்குது. ஓகே, இது வந்து சைக்ளிக் ஃபார்மேட்டில் எழுதுகிற ஃபார்முலா. இதை எடுத்து சைக்ளோப்ரோபேன்,
சைக்கிள் ஃபார்மேட்டில் இருக்கா, ஸோ அதனால இது சைக்ளோபென்டேன், சைக்ளோஹெக்சேன், இந்த ஃபார்மேட் வந்து சைக்ளோஹெக்சேன். ஸோ அகெயின் அடுத்த ஒரு ஃபார்மேட் என்ன அப்படின்னா 3D ஃபார்மேட்டில் இருக்கிறது. ஸோ 3D ஃபார்மேட்டில் இருக்கிறது என்ன அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ட்ரைகோனல் பிளேனர் அப்படின்னு சொன்னால் இப்போ டெட்ராஹெட்ரல் சொல்லியிருக்கோம். இப்போ ட்ரைகோனல் பிளேனர் அப்படின்னா பிளேனில் இருக்கும். தட் மீன்ஸ் நம்ம நோட்டில் தெரியும். பட் இந்த ஸ்ட்ரக்சர் டெட்ராகோனல் 3D ஃபார்மில் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரிகிறது 2 ஃபார்மேட் 3 மட்டும்தான் தெரியும். இது பேக் சைடு வந்துடும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பாண்ட் இன் எ பிளேன். ஸோ அது வந்து இப்படி நிற்க வைக்கிற மாதிரி. ஓகேவா? இப்படி நிற்க வச்சதுக்கப்புறம் திஸ் இஸ் எ கார்பன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு நம்மள்கிட்ட ஒரு ஹைட்ரஜன், தென் பேக் சைடு ஒரு ஹைட்ரஜன். லைக் அந்த 3D ஃபார்மேட்டில் இருக்கிறது தான் நம்மளுக்கு வந்து ஒரு இதாக கொடுத்துருக்காங்க. இந்த பாண்ட் வந்து பிளெயினில் இருக்கும். ஓகேவா? பிளெயினோட பேப்பரில் பிளெயினில் இருக்குது. ஓகே, லைக் இந்த மாதிரி பிளெயினில் இருக்குது. இந்த பாண்ட் பார்த்திங்கன்னா டேஷ் வெஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவே ஃப்ரம் த அப்சர்வர், நம்ம பார்க்குறதுக்கும் பின்னாடி இருக்குது. சாலிட் வெஜ் அப்படின்னா டுவர்ட்ஸ், ஒரு பாண்ட் வந்து எங்கே இருக்குன்னா இப்படி நம்மளை நோக்கினாப்பில் இப்படி, லைக் இப்போ அந்த பென்சில் உங்களை பார்க்குற மாதிரி இருக்குல்ல, லைக் அந்த மாதிரி ஒரு ஹைட்ரஜன் பாண்ட் இருக்குது. ஸோ அதை வந்து சாலிட் வெஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து டேஷ் வெஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சம் ஃபார்முலா ரீப்ரசென்ட் பண்ணும்போது இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம எழுதணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் ஆல்ரெடி நான் ட்ரைகோனல் எழுதியிருக்கும் போதே நான் இந்த ஒரு ஃபார்மேட்டில் தான் எழுதியிருப்பேன். ஓகேவா? அதுதான் ப்ரொசீஜர். ஓகே, ட்ரைகோனல்னால் அந்த ஒரு 3D ஃபார்மேட்டில் தான் இருக்கும் அப்படின்றது. ஓகே, தென் கோ பேக் டு த கிளாசிஃபிகேஷன். ஓகே, இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு பேரண்ட் செயின் கண்டுபிடிச்சாச்சு. தென் மெத்தில் எத்தில் எல்லாமே போகணும். இதுக்கு ஐயூபேக் எழுதும்போது டோன்ட் கன்சிடர் திஸ் ஐயூபேக், இட் இஸ் ராங். ஓகே, ஐயூபேக் இது எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ஹெக்ஸ் ஏன் போட்டாச்சு. ஓகே, ஹெக்ஸேன் போட்டாச்சு. இப்போ நான் வந்து ப்ரிஃபிக்ஸ்க்கு வரணும். செகண்ட் ப்ரிஃபிக்ஸ் தான் இதில் இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு எத்தில் தான் வரும். ஃபஸ்ட்டு வரவாசி 4 எத்தல். ஓகே, 4 எத்தில் 2 methyl hexane. This is the structure of this. Okay. இப்போ நான் அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் ஃபஸ்ட்டு நம்பர் எழுதிட்டு அல்ஃபபெட்டிக் கன்வெர்ட் ஆகும்போது ஒரு ஹைஃபன் போட்டிருக்கேன். அகெயின் அல்ஃபபெட்டிக்கல் வரும்போது அல்ஃபபெட்டிக்கல் எண்ட் ஆகிட்டு நியூமரிக்கல் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு ஹைஃபன், லைக் இந்த இடத்துலையும் ஒரு ஹைஃபன் போட்டிருக்கேன். இந்த மாதிரி தான் நம்ம, பட் அல்ஃபபெட்டிக்கல் டு அல்ஃபபெட்டிக்கல் எந்த ஒரு சின்ன கேப்பும் நம்ம கொடுக்கக்கூடாது. இப்போ கொடுத்தோம் அப்படின்னா தட் இஸ் ராங். ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தாச்சு. இன்கேஸ் if branched hydrocarbon contain one, okay, and more some same alkali group, use bis tritetra. சேம் ஆல்கஹாலி குரூப். இப்போ இது எல்லாமே மெத்தில் தான். ஓகேவா? ஸோ ஸ்டிக்கிங் டு த பேசிஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது 1 2 3 4 5 6. ஓகேவா? 1 2 3 1 2 3 4 5 6. இதையும் எடுத்துக்கலாம், இதையும் எடுத்துக்கலாம். வாட் எவர் இட் இஸ், நீங்கள் இதை ஒன்றுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இதை நீங்கள் எடுக்கலாம், இல்லை இதை ஒன்று எடுத்துக்கலாம் ஃபார் நம்மளோட கன்வீனியன்ஸ். ஸோ இந்த மாதிரி திங்ஸ் இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தேன். இன்கேஸ் நான் வந்து ஸ்ட்ரைட்டை எடுத்துக்கலாம், பிகாஸ் எப்படி போட்டாலும் எனக்கு 2 2 தான் வரப்போகுது. ஓகே, அதே பொசிஷன் எங்கேயும் சேஞ்ச் ஆகுது. ஸோ அதே மாதிரி நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக ஸ்ட்ரைட் திங்ஸாக மோஸ்ட்லி ஸ்ட்ரைட் எடுக்க பாருங்கள். அதுக்கப்புறம் பிரான்ச்சிங் இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் அதில் ஃபங்க்ஷனல் குரூப் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த பிரான்ச் எடுங்க. லைக் அந்த மாதிரி தான் நம்ம வந்து பேரண்ட் செயின் சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் எடுத்துருக்கிறது ஸ்ட்ரைட் செயின் எடுத்திருக்கேன். 1 2 3 4 5 6. ஓகே, இன்கேஸ் நான் இதையும் எடுத்துக்கலாம். 1 2 3 4 5 6. ரெண்டுமே எனக்கு சேம் மெத்தட் தான் கொடுக்குது. ஓகே, ஸோ அதனால இந்த கன்ஃபியூஷன் எனக்கு எந்த ஆர்டரில் போகணுன்ற கன்ஃபியூஷன் எனக்கு கிடையாது. ஸோ நான் இன்கேஸ் வந்து 1 2 3 4 5 6 இந்த ஆர்டரில் போயிட்டேன் அப்படின்னா இங்கே 2 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இட்ஸ் 7. 5 இருக்குது, 2 இருக்குது, 7. ஸோ நான் சொன்ன மாதிரி அதை வெரிஃபை பண்ணிட்டேன். ஸோ என்னால் எந்த ஆர்டரில் வேணாலும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எப்படி வேணாலும் நான் போனாலும் தப்பு கிடையாது, அவ்வளோதான். சான்ஸ் இருக்குன்னு இல்லை, தப்பு கிடையாது என்னோடதில். ஸோ இப்போ இருக்கும்போது நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா ஹெக்ஸு சிங்கிள் பாண்ட் ஏன் ஆஸ் யூஷுவல் ரூட் வேர்டும் ப்ரைமரி சஃபிக்ஸையும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டாச்சு. ஓகேவா? இப்போ
சேமாக இருக்குது, இதை நீங்கள் எப்படி எழுதுவீங்க அப்படின்னு கேட்டால் 2 மெத்தில் ஹைஃபன் 2 மெத்தில் அப்படி எழுதுவோமா? அப்படி எழுதுறது கிடையாது. அதுக்காக தான் பை ட்ரை டெட்ரான்னு யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் எத்தனை இங்கே வந்து செகண்ட் பொசிஷனில், இங்கே 5th பொசிஷனில் இருக்குது. ஸோ செகண்ட் பொசிஷனில் 2 மெத்தில் இருக்குது. ஸோ அதனால் 2 2 5 இன் பிட்வீன் நம்பர்ஸ் ஐ கிவ் ஏ கமா. ஓகேவா? நம்பர் 2 ஆல்ஃபபெட்டிக்கல் ஹைஃபன், இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 2 2 5. ஓகே, அதுக்கப்புறம் வெறும் மெத்தில் 3 மெத்தில்னா போடக்கூடாது. இது வந்து டெட்ரை மெத்தில், 2 இருந்துச்சுன்னா பை மெத்தில் அப்படின்னு போட்டு ஹெக்சேன் கம்ப்ளீட் பண்ணும். இது ஒரு அகைன் அனதர் ரூல். ஓகேவா? இன்கேஸ் more than one alkyl group, write in alphabetical order but not considered tri, tetra, bi, tri in. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அப்படின்னா இப்போ 1 2 3 4 5 6 7 இருக்குது. 1 2 3 4 5. ஸோ இந்த பிரான்ச்சிங்கில் 1 2 3 4 5 இதுவும் கிடையாது, இதுவும் அதே மாதிரி 5 தான் வரும். ஸோ லாங்கஸ்ட் செயின் எடுத்துட்டேன். லாங்கஸ்ட் செயின் 7. ஸோ அதனால் ஹெப்டேன் சிங்கிள் பாண்ட் இருக்குது. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி சேம் இருக்குது. ஸோ அது எங்கே இருக்குது? 4th பொசிஷனில் இருக்குது. ஸோ அதனால் இது டை மெத்தில் அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம். இது 2 இது இருக்குது. ஸோ அதனால் இது எத்தில் அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம். இப்போ நேமிங் கொடுக்கும்போது ஒரு டவுட் வரும். டை தானே ஃபஸ்ட்டு அப்படின்னா டை மெத்தில். ஸோ ஃபார் என்ன பண்ணிவிடுவாங்க? 4,4 டை மெத்தில் 3 எத்தில் ஹெப்டேன். அந்த இடத்துல தான் தப்பு பண்ணுறோம். ட்ரை பை டெட்ரா இதெல்லாம் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் நம்ம கன்சிடர் பண்ணவே கூடாது. ஸோ இது வந்து ஜஸ்ட் சப்ஸ்டியூட் மாதிரி தான். ஸோ இது எம் தான் மெயின் நம்மளுக்கு ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் எடுக்கும்போது. ஸோ எம் இஃப் கன்சிடர் த எம் இஃப் கேம் ஃபஸ்ட். ஸோ அதனால் ஈயை தான் நம்ம ஃபஸ்ட் எழுதணும். ஸோ அப்போ எழுதும்போது 3 எத்தில் எண்டிங் ஆஃப் த ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் ஐஃபன் சேர்த்துட்டு நியூமரிக்கல் ஸ்டார்டிங் பண்ணியிருக்கேன். 4,4 இன் பிட்வீன் த நியூமரிக்கல் காமா சேர்த்துருக்கேன். அகைன் ஒரு ஹைஃபன் டைமெத்தில் ஹெப்டேன். ஸோ டை ட்ரை டெட்ரா இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணால் இதோட நேமே வந்து ஐயூபேக் நேமே சேஞ்ச் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போ இதுவரையும் பார்த்தது 4 ரூல்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ 5th ரூல்ஸ் பார்த்தா நம்பர் ஆஃப் டிஃபர் ஆல்கைல் குரூப் அட் ஈக்குவலன்ட் பொசிஷன். ஓகே, ஆல்கைல் குரூப் அட் ஈக்குவலன்ட் பொசிஷன்ஸில் டிஃப்ரெண்ட் இதில் இருக்குது அப்படின்னா 2 alkyl group at the equivalent position, the number of parent chain assign lower number in alphabetical order. ஓகேவா? லைக் ஆல்ரெடி நான் இங்கே சொன்ன மாதிரி தான் அந்த ரூல் வந்து இன்பிட்வீனில் வந்துருச்சு. ஓகேவா? இஃப் சப்ஸ்டியூயன்ட் அங்கே சேமாக இருந்துச்சுன்னா அது அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் இல்லை. லைக் அதே மாதிரி இப்போ 1 2 3 4 5 6 7 8 லாங்கஸ்ட் செயின் ஐ வில் கன்சிடர் தட். ஓகே, ஸ்டிக் ஆன் டு த பேசிஸ். 6th பொசிஷன் மித்தைல் இருக்குது, 3rd பொசிஷன் எத்தில் இருக்குது. ஆல்ரெடி இது இந்த ரூல் ஆக்சுவலாக வந்து செகண்டுக்கு ஃபஸ்ட்டு வரணும். இதை 5th ரூலாக இதை கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஆக்டேன். ஓகே, அதை வந்து திரும்ப நம்ம பார்க்கும்போது லாங்கஸ்ட் செயின் லோயஸ்ட் லாக் இது எடுத்துக்கணும். ரூல் நம்பர் ரூல் எடுக்கும்போது 1 2 3 இது வந்து 3லையும் 4 5 6. ஓகே, இது வந்து 6லையும் இருக்குது. 6 3 வந்து பார்த்திங்கன்னா 9. ஓகேவா? 1 2 3 இதுவும் அதே மாதிரி 9ல் இருக்குது. ஸோ நான் எந்த செயினை வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த ஆர்டரில் போனேன் அப்படின்னா 1 2 3 ஈக்குவலன்ட் பொசிஷனில் இருக்குது. இங்கே 6 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, இங்கே 6 இருக்குது, ஈக்குவலன்ட் பொசிஷன். ஸோ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் நான் வந்து போயிருக்கேன். ஓகே, அடுத்த 6th ரூல் வந்து நேமிங் த ஹைட்ரஜன் வித் காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டியூயன்ட். ஓகே, காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டியூயன்ட் வந்து இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி? ஃபர்ஸ்ட் பேரண்ட் செயின் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ். ஓகே, இட் இஸ் நேம்ட் அஸ் ஏ சப்ஸ்டியூட் ஆல்கைல் குரூப் பை நம்பரிங் த கார்பன் ஆட்டம் ஆஃப் ஆல்கைல் குரூப் அஸ் 1. ஓகே, பிரான்ச்டு குரூப் இன் பேரந்திசிஸ் நேம் வைல் நேமிங் த காம்பவுண்ட். ஓகே, இதை எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஆக்சுவலாக இதே இதில் காட்டுறேன். ஓகே, ஐ வில் டர்ன் தட் பேஜ். CH3 இது ஒரு காம்பவுண்ட் இருக்குது, இங்கே ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது, இங்கே ஒரு பிரான்ச்டு இருக்குது, இங்கே ஒரு காம்ப்ளெக்ஸ் பிரான்ச்டு இருக்குது, இங்கே ஒரு பிரான்ச்டு இருக்குது. ஓகேவா? லைக் 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இது 9 இருக்குது. இங்கே போனால் 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இதுவும் 9. இங்கே போனால் இது 3, இங்கே போனால் இது 4. ஸோ 3 4 9 இதெல்லாம் வந்து தென் கம்பேர் டு 9. ஓகே,
1 2 3 4 5 6 7 8 9 10 இங்கே 10 கிடச்சிருக்கு. ஸோ இதான் லாங்கஸ்ட் செயின் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ லாங்கஸ்ட் செயினை வந்து எடுத்தாச்சு. ஸோ லாங்கஸ்ட் செயின் இஸ் டெக், சிங்கிள் பாண்ட் தான் எயின். இதுக்கப்புறம் இத்தனை பிரான்ச்சில் இருக்குது, ஓகேவா. ஸோ சேம் பிரான்ச்சு, ஓகே, இங்கேயும் CH3 இங்கேயும் CH3, இதை ஃபுல்லாக நம்ம ஒரு பிரான்ச்சாக கன்சிடர் பண்ணிட்டோம், ஓகேவா. இதை பிரான்ச் இல்லை. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இங்கே 3 CH3 இருக்குன்னு சொல்லக்கூடாது, பிகாஸ் இதை வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர், ஓகே, ஜெயின் ஸ்ட்ரக்சராக நம்ம வந்து இதை கன்சிடர் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு முன்னாடி 2 மெத்தில் இருக்குது. ஸோ அதனால் 2 3 டைமெத்தில், ஓகேவா. ஸோ இதை வந்து என்னன்னா மெத்தில் குரூப் இருக்குது, மெத்தில்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 6th குரூப்பில் இருக்கிற இதுக்கப்புறம் இதை எப்படி நம்ம வந்து நேமிங் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த நேமிங்கை முடிச்சிடணும். இந்த நேமிங்கை பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 அதுக்கு தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல இதை படிச்சிங்கன்னா நல்லாவே தெரியும். It is a named substitute alkali group by numbering the carbon atom of alkali group as 1. அந்த பிரான்ச்சிங்கில் இருக்கிற ஒரு ஆல்கலி குரூப்பில் ஃபஸ்ட்டு நம்ம நம்பரிங் 1 கொடுக்கணும், பிரான்ச்டு ஆகிருக்கிறதுல. ஸோ இதை 1 2 3ன்னு கன்சிடர் பண்ணால் 3 குரூப்ஸ் இருக்குது. 3 குரூப் அப்படின்னா நம்ம என்ன வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக நான் ஒன்று சொன்னேன், செகண்டரி குரூப்பில் வந்து ஒரு செகண்டரி ஹைட்ரஜன் வந்து லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, லைக் இந்த ஒரு ஃபார்மேட் ஐசோப்ரோபைல் ஃபார்மேட் வந்து கிடைக்குது அப்படின்றது. ஸோ 1 2 3, ஸோ 3 இருக்கிற வாசி ப்ரோப்பைல், ஓகேவா. இது வந்து ப்ரோப்பேன்னு எழுதக்கூடாது, இது ஆல்கைல் ஃபார்மேட்டில் இருக்கிற வாசி ப்ரோப்பைல். ஏன்னா இங்கே ஒரு ஹைட்ரஜன் பாண்ட் வந்து நெக்லேட் ஆகிட்டு ஒரு மெத்தைல் குரூப்பை வந்து மேலே கன்சிடர் பண்ணியிருக்குது, அட்டாச் பண்ணியிருக்கு. ஸோ இதை வந்து ஆல்கைல் குரூப் அப்படின்றத நம்ம வந்து மென்ஷன் பண்ண ஆல்கேன்னு மென்ஷன் பண்ணிடக்கூடாது, ஓகே. பிகாஸ் இது மட்டும்தான் இந்த சேச்சுரேட்டட் காம்பவுண்டில் வரும், இது ஆல்கைலில் வந்து நம்மளுக்கு ஜாயிண்ட் ஆகிடும். ஸோ சப்ஸ்டியூட்டட் காம்பவுண்டாக இது மாறிடும். ஸோ சப்ஸ்டியூட்டட் காம்பவுண்டாக இது மாறும்போது இதை வந்து ப்ரோப்பைல் அப்படின்னா ப்ரோப்பைல் எழுதிட்டோம். இதில் செகண்ட் இதில் மெத்தைல் இருக்குது. ஸோ இது 2 மெத்தைல் ப்ரோப்பைல் அப்படின்றத இதோட ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம இதுக்கு ஒரு நேமிங் வச்சுட்டோம். ஸோ இது ஒரு மெத்தில், இது ஒரு மெத்தில், இது 2 மெத்தில் ப்ரோப்பைல் அப்படின்றது 3 ஆல்கஹால் நேமிங்கை வந்து நம்ம கொடுத்தாச்சு. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நேம் எழுதுவோம், டெக் ஏன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எம் கேம் ஃபஸ்ட், ஓகே, இதில் வந்து எம் கேம் ஃபஸ்ட், ஓகேவா. ஸோ இது ரெண்டும் சேமாக இருக்குது. ஸோ அகெயின் நம்ம ஆல்ரெடி இப்போ வந்து ரமேஷ் இல்லை, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சக்திவேல் சக்தி அப்படின்னு நம்ம வந்து 2 நேம், என்னோட நேமே வச்சுக்கிறேனே, சக்திவேல் சக்தி ஸ்ரீதர் அப்படின்னு 2 நேம் இருக்கும்போது சக்தி வேலுக்கு வந்து வி வரும்ல, வி வந்து தென் கம்பேர்ட் டு ஸ்ரீதரில் எஸ் இருக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம எஸ் தான் ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் வி. சக்தின்னு இருக்க 2 பேரும் சேமாக வருவாங்களா, அந்த மாதிரி நேம் பண்ண முடியுமா, பண்ணுவோமா, நம்ம பண்ணவே மாட்டோம். ஸோ அது மாதிரி ரெண்டுமே எம்மில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அடுத்த வேர்டிங்கை பார்க்கணும். இந்த இதில் எந்த ஒரு வேர்டிங்கும் இல்லை. ஸோ இந்த வேர்டிங் ஃபஸ்ட்டு, பி எப்படியா இருந்தாலும் பி வந்து செகண்ட் வரும், ஓகேவா. ஸோ அந்த மாதிரி ஃபார்மேட்டில் டியை கன்சிடர் பண்ணிடக்கூடாது, அதான் இப்படி இருக்கே. ஸோ டியை கன்சிடர் பண்ணால் டியை காரணம் கொண்டு நம்ம டோன்ட் கன்சிடர் த டி, பிகாஸ் இது வந்து ஜஸ்ட் இத்தனை சப்ஸ்டியூஷன் இருக்குன்ற ஒரு சொல்கிறது தான், இட்ஸ் நாட் இன் நேம், ஓகே. ஸோ அது மாதிரி எடுக்கும்போது டைமெத்தில் 2 3 டைமெத்தில், ஓகே. 6th சப்ஸ்டியூஷன் ஆகிருக்கு. ஸோ 2 மெத்தில் குரூப் அப்படி 2 மெத்தில் ப்ரொப்பைல் அப்படின்றத நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும், ஓகே. ஸோ 2 3 டைமெத்தில் 6 2 மெத்தில் ப்ரொப்பைல் டிகேன், இதுதான் இதோட நேம், ஓகேவா. இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சரில் லாங்கஸ்ட் செயின் எடுத்துகிட்டு எது காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர்னு ஐடென்டிஃபை பண்ணும். அந்த காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர்லேயும் இன்னும் ஏதோ ஆல்கைல் குரூப் இருக்குன்னா அதுக்கு நேமிங் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாத்தையும், ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ இப்போ நம்ம கார்போஹைட்ரேட் சாப்பிட்றோம் அப்படின்னா கார்போஹைட்ரேட்ஸ் வந்து டேரெக்டாக வந்து சிம்பிள் ஃபார்மில் எடுத்துக்க மாட்டோம், ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் அது டைஜஷன் அவ்வளோ ப்ராசஸ் ஆகி சிம்பிளர் ஃபார்மாக போய் தான் அப்சார்ப்ஷன் நம்மளுக்கு வந்து நடக்குது. லைக் அந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை பார்த்ததுக்கப்புறம் இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிக் ஆன் டு த பேசிஸ்லேருந்து கொண்டு போனால் லாங்கஸ்ட் செயின் எடுக்கணும். இதை இந்த ஆர்டரில் போகலாமா, இந்த ஆர்டரில் போகலாமா, போத் ஆர்டரில் போனாலும் சேமாக தான் இருக்குது. ஸோ சேமாக எடுத்துகிட்டு இதே ஆர்டரில் நம்ம ஏதோ ஒரு ஆர்டரை சூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இதில் ஏதோ எனி டிஃப்ரெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஸை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கோம். அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9
இது 8 இது 9 ஓகே இது வந்து 1 2 3 4 5 இது வந்து 5 ஓகேவா ஸோ மூணுத்தையும் ஆட் பண்ணுங்கள் 8 8 16 17 17 தட் இஸ் 22 இது எடுக்கும்போது 6 9 10 11 ஸோ 11 பெருசா 22 பெருசா 11 தான் பெருசு ஸோ இந்த ஒரு ஆர்டரில் தான் நம்ம எடுக்கணும் எத்தனை மெத்தல் குரூப் இருக்குது சப்ஸ்டியூஷன் இதில் இருக்கா ஓகே இருக்குது 1 2 3 சப்ஸ்டியூஷன் இருக்குது இந்த சப்ஸ்டியூஷன் காம்ப்ளெக்ஷனாக இருக்குது இதோட நேம் தெரியாது ஸோ இதோட நேம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ரெண்டுமே சேமாக இருக்கும் ஸோ டை மெத்தில் இதில் வந்து எந்த நேம் இது பண்ணணும்னா மெத்தில் ப்ரொப்பைல் மெத்தில் சேமாக இருக்குது பி வந்திருக்கு ஸோ இந்த நேம் இல்லை ஸோ ஃபஸ்ட்டு மெத்தில் தான் எடுத்துக்கணும் இதை ப்ரொப்பைல் வந்து லாஸ்ட்டாக தான் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிஸ் வைஸ் நம்ம சிம்பிளாக போக எவ்வளோ ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இதை நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணுறப்பையும் கூட டெக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படின்னு சொல்லிட்டு 10 கார்பன் போட்டுக்கிறோம் 10 எல்லாமே சிங்கிள் பாண்ட் கார்பன் தான் எதுலேயுமே இதில் வந்து இல்லை ஓகே டை மெத்தில் 2லையும் 3லையும் மெத்தில் இருக்குது ஸோ CH3 சிக்ஸ்த்து கார்பன் அப்போ 2 மெத்தில் ப்ரொப்பைல் ஃபஸ்ட்டு இந்த காம்ப்ளெக்ஸை முடிச்சிடலாம் சி போட்டுட்டு செகண்டில் வந்து மெத்தில் இருக்குது ஸோ CH3 ஸோ இது சப்ஸ்டியூட்டட் ஆகிறது 6th பிளேஸில் ஸோ சி இது CH3 இந்த ஒரு ஃபார்மேட்டில் தான் இதை கொண்டு வரணும் அப்படின்றத நம்ம ஐயூபேக் வச்சும் எழுதிக்கலாம் ஓகேவா இப்போ கிளியராக புரியுதா இந்த நேம் வச்சே என்னால் எழுத முடியும் ஸோ தட் நேம் இஸ் கரெக்ட் ஓகே அது மாதிரி அகெயின் அடுத்த இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னா அதே இன்னொரு கேசஸ் நியூமரிக்கல் ப்ரிஃபிக்ஸ் பிஸ் ட்ரிஸ் டெட்ரா எக்ஸட்ரா இண்டிகேட் மல்டிப்ளிசிட்டி அது என்னத்தை இண்டிகேட் பண்ணோம் அப்படின்னா மல்டிப்ளிசிட்டியை இண்டிகேட் பண்ணும் தட் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் சொல்ல விட்டுட்டேன் ஓகேவா ஜெயின் ஸ்ட்ரக்சர் வந்து அங்கே ஒன்று தான் இருந்துச்சு இங்கே 3 ஜெயின் ஸ்ட்ரக்சர் இருக்குது நேம் ஆஃப் த சப்ஸ்டிட்யூட் என்க்ளோஸ்ட் இன் ஏ பேரந்தசிஸ் எழுதும்போது இந்த மாதிரி ஜெயின் ஸ்ட்ரக்சரை பேரந்தசிஸ் ஸோ மெத்தைல் குரூப் இருந்தவாசி நீங்கள் டை ட்ரைலாம் போட்டாப்போ இப்போ ஜெயின் ஸ்ட்ரக்சர் அதே மாதிரி ஜெயின் ஸ்ட்ரக்சர் நிறையா இருந்தால் அப்பைன் டை ட்ரைலாம் போடணுமா நோ பிஸ் ட்ரிஸ் போடணும் பிகாஸ் அது இண்டிகேட் த மல்டிப்ளிசிட்டி ஃபஸ்ட்டு செயின் ஸ்ட்ரக்சர் எடுத்தால் 1 2 3 4 5 6 இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது 1 2 3 4 5 6 இப்போ இதை கன்சிடர் பண்ணும்போது 1 2 3 4 5 6 இங்கே எங்கெங்கே சப்ஸ்டியூஷன் இருக்குன்னா செகண்டில் ஒரு சப்ஸ்டியூஷன் தேர்டில் ஒரு சப்ஸ்டியூஷன் இருக்குது ஸோ இது வந்து 5ஆக நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கோம் 1 2 3 4 5 6 இங்கே வந்து 1 2 3 4 5 6 ஓகேவா ஸோ இதையும் பார்த்தீங்க அப்படின்னா இதை 5ல் இருக்குது 5ல் ஒன்று இருக்குது 4ல் ஒன்று இருக்குது ஸோ இது வந்து 9 ஸோ இந்த ஒரு கால்குலேஷனை எடுத்துக்கக்கூடாது 1 2 3 4 5 6 இல்லை 1 2 3 4 5 6 இந்த ஒரு எந்த ஒரு இது எடுக்கும் அப்படின்னா 1 2 இது வந்து 2ல் இருக்குது இது வந்து 3ல் இருக்குது ஓகேவா 1 2 3 4ல் இருக்குது இது 5ல் இருக்குது ஸோ இதையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு இதில் தான் நம்மளால் எடுக்க முடியும் ஸோ லாங்கஸ்ட் செயினை எடுத்தாச்சு ஓகேவா பிகாஸ் இதுவும் 6ல் இருக்குது அதுவும் 6ல் இருக்குது இன்கேஸ் நீங்கள் இதை 6ஆக வச்சு நீங்கள் போட்டால் 1 2 3 ஏன் இவ்வளோ குழப்பறாரு அவர் வச்சுருக்கிறத வச்சு சொல்லாமே அப்படின்னா பிகாஸ் எல்லாத்தையும் நம்ம ட்ரை பண்ணணும் எல்லா வேலையும் நம்ம ட்ரை பண்ணணும் ஏன் எழுதும்போது தப்பாயிடக்கூடாது 1 2 3 4 5 6 ஓகேவா ஸோ இங்கே வந்தீங்கன்னா 6ல் ஒரு மெத்தில் அட்டாச் லைக் நேமே சேஞ்ச் ஆகிடும் ஓகேவா ஸோ அதனால எது பெருசோ அதை வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் எடுக்கும்போது அதுக்கு இது சொல்லியிருக்கிறது ட்ரிக்ஸு சொல்லியிருக்கேன் ஓகேவா இதில் நீங்கள் லீஸ்ட்டு சொல்லியிருக்கீங்க இதான் எடுக்கணும் அப்படின்றது இது ஒரு ட்ரிக் ஓகேவா அந்த ஒரு ட்ரிக்கில் நம்ம போகிறப்ப இந்த செயின் தான் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு லாங்கஸ்ட் செயின் இருக்குது ஸோ இந்த லாங்கஸ்ட் செயின் எடுத்ததுக்கப்புறம் 3 இங்கே ஒரு சப்ஸ்டியூட்டட் இருக்குது இங்கே ஒரு 2 சப்ஸ்டியூட்டட் சேம் சப்ஸ்டியூட்டட் இது ஆல்ரெடி பார்த்து சப்ஸ்டியூட்டட் 2 இருக்குது ஸோ அதனால் இது வந்து என்னென்னா எத்தில் மெத்தில் 1 மெத்தில் ஓகேவா ஸோ இது 2 இருக்கிற வாசி பிஸ் 1 மெத்தில் ஸோ இதில் 6 இருக்கிற வாசி 6 சிங்கிள் பாண்ட் ஏன் இதுக்கப்புறம் ப்ரிஃபிக்ஸ் போகும்போது ஆல்கைல் குரூப்பில் 1 இருக்குது இதில் 2 இருக்குது இதில் 3 இருக்குது ஸோ இது 3ல் சப்ஸ்டியூட்டட் ஆகிருக்க வாசி மெத்தில் ஃபஸ்ட்டாக மெத்தில் தான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நேமிங் எதுவும் இல்லை ஸோ அதனால் செகண்டாக அங்கே ஏ இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஏ தான் ஃபஸ்ட்டு ஸோ 2 மெத்தில் அதுக்கப்புறம் தேர்ட் பொசிஷனில் இருக்குது அது வந்து 1 மெத்தில் எத்தில் இருக்குது அதை பை 1 மெத்தில்னு போடக்கூடாது
பிஸ்மெத்தில் தான் போடணும். இதுவரையும் பார்த்ததில் டைமெத்தில்னு ஜென்ரலாக எழுதணும். பட் ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், ஒரு பேரந்திசிஸ் யூஸ் பண்ணோம். பிகாஸ் இட் இஸ் ஏ ஜெயின் ஸ்ட்ரக்சர். இது அனதர் ஒரு ஐயூபேக் மாதிரியே இருக்குல்ல. ஸோ அதனால இதை வந்து ஒரு பேரந்திசிஸில் தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு சைக்ளிக் காம்பவுண்ட். சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா சைக்ளிக் ஹைட்ரோகார்பன்ஸ். சைக்ளோ அப்படின்றத ப்ரிஃபிக்ஸில் சேர்த்துக்கணும். லைக் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சைக்ளோப்ரோபேன், சைக்ளோபென்டேன். ஓகேவா? யூஸ்டு பிஃபோர் த நேம் ஆஃப் பேரண்ட் செயின். பேரண்ட் செயின் நேமுக்கு முன்னாடி சைக்ளோன் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது இங்கே ஒரு மெத்தில் இருக்குது, இங்கே வந்து ப்ரோபேன் இருக்குது. 1 2 3 இருக்குது. இல்லை 1 2 3 பார்க்கும்போது மெத்தில் தான் ஃபர்ஸ்ட். ஸோ 1 மெத்தில் 3 ப்ரோபேன். ஹெக்சேன், பிகாஸ் இதில் 6 கார்பன் இருக்குது. ஹெக்சேன். இதுக்கு முன்னாடி பேரண்ட்டுக்கு முன்னாடி சைக்ளோ சேர்த்துக்கணும். சைக்ளோ. இதுக்கெல்லாம் முன்னாடினா 1 மெத்தில் 3 ப்ரோபைலுக்கு முன்னாடி சைக்ளோ சேர்க்கக்கூடாது. பேரண்ட் செயின், பிஃபோர் த நேம் ஆஃப் பேரண்ட் செயினுக்கு முன்னாடி தான் நம்ம வந்து, தட் மீன்ஸ் ரூட் வேர்டுக்கு முன்னாடி நம்ம இந்த சைக்ளோ சேர்த்துக்கணும். ஓகேவா? ஓகே, ஃபார் அன்சாச்சுரேட்டட், இதுவரை சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸ் தான் பார்த்தோம். இது வந்து அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸ். ஓகே, unsaturated hydrocarbons அப்படின்னா double or triple bond will give the least possible number. Remaining rules are same as explained. ஓகேவா? ரிமைனிங் நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ணமோ இதில் வந்து என்னென்னா லீஸ்ட் பாசிபிள் நம்பர் டபுள் பாண்ட் வில் கிவ். எதில் லீஸ்ட் பாசிபிள் நம்பர் கொடுக்குதோ அதை தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் டபுள் பாண்டிங்கில். ஆல்ரெடி நான் லாங்கஸ்ட் செயினில் சொன்ன மாதிரி இதுக்கப்புறம் டபுள் பாண்ட் ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு அப்புறம் டபுள் பாண்ட் சிம்பிள் பாண்டை நம்ம பார்க்கணும். இப்போ 1 2 3 4 5 இது 5th தான் வந்து ஃபிஃப்த்து கார்பன் தான் இதில் வந்து டபுள் பாண்ட் கொடுக்குது. பட் இந்த அசெண்டிங்கில் போகும்போது 1 2 3 4 5 6 இல்லை செகண்டே கொடுத்தது. ஸோ லீஸ்ட் நம்பர் தான் எடுக்கணும். ஸோ இந்த ஒரு ஆர்டரில் எடுக்கும்போது இதை கன்சிடர் பண்ணிட்டோம். ஸோ அதனால் இதில் 6 கார்பன் இருக்குது. ஹெக்ஸ் இதில் 2 இப்படி தான் போடணும். ஆல்ரெடி நான் அந்த ஒரு எழுதுகிற பேஸ் மேனர் சொல்லியிருக்கேன். எண்டிங் ஆஃப் த அல்ஃபபெட்டும் நியூமரிக்கல் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு ஹைஃபன், இன்பிட்வீன் த நியூமரிக்கல் அப்படின்னா ஒரு அப்பா இது கம்மா, அகெயின் ஸ்டார்ட் ஆகுது ஈன். ஓகேவா? ரூட் வேர்டு முடிஞ்சிருச்சு. தட் மீன்ஸ் ரூட் வேர்டும் முடிஞ்சிருச்சு, ப்ரைமரி சஃபிக்ஸும் முடிஞ்சிருக்கு. செகண்டரி சஃபிக்ஸ்க்கு இங்கே எந்த ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச்ட் ஆகும். அதை லேட்டராக கீழே பார்க்கலாம். ஓகேவா? இப்போ 5th ஒன் பார்த்தீங்க, 5th பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெத்தைல் இருக்குது. ஸோ அதனால் 5 மெத்தைல் ஹெக்சேன் 2 Hex2 ஈன் அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம். ஓகே, when 2 or more double bonds are present, the letter A is added to name of parent chain. இப்போ 2 or இது இருந்துச்சுன்னா அப்படின்னா ஓகே, அதுக்கப்புறம் அதை வந்து எப்படி சொல்கிறது, ஆல்கஹாலிக் குரூப் வந்து ஃபங்க்ஷனல் குரூப், ஆல்கஹாலிக் குரூப்பில் ஃபங்க்ஷனல் குரூப் வந்து கோயின்சைட் பண்ணி அதை வந்து சரி பண்ணிடும். ஓகே, when 2 or more double bond வந்து ப்ரெசண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கும் வந்து கீழே சாப்டர்ஸில் பார்க்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நான் ஃபங்க்ஷனல் குரூப் வரும்போது அந்த ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. அந்த எக்ஸாம்பிள் வரும்போது நான் அதை சொல்கிறேன் எந்த இடத்துல ஹே சேர்க்கணும் அப்படின்றத. ஸோ ஃபஸ்ட் மைண்ட் பண்ணிக்கோங்க இந்த நோட்ஸை. பிகாஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான் நம்ம விடுவோம். பிகாஸ் லாங்கஸ்ட் செயின் எல்லாமே நம்ம பார்த்துருவோம். பட் ஆனால் டபுள்ராக இருக்கும்போது இப்படி போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு 2 2 அப்படின்னு போட்டுட்டு டைன் ஹெக்ஸு அப்படின்னு போட்டுட்டு போயிடுவோம். பட் ஆனால் அந்த இடத்துல ஒரு ஏ சேர்க்கணும். அதெல்லாம் அந்த மாதிரி சின்ன சின்ன நோட்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் ஆக்சுவலாக நம்ம நோட்லாம் வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். பட் நோட் தான் நம்ம ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணோம். ஓகேவா? அதனால தான் அது நோட்டட் பாயிண்ட் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் அடுத்து நம்ம வரப்போகிறது எதுக்கு அப்படின்னா ஃபங்க்ஷனல் குரூப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து செலக்ட் த பேரண்ட் செயின் அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அதில் வந்து ஆல்கஹால் தான் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ பார்க்கும்போது CH3 CH2 ஆல்கஹால் இருந்துச்சுன்னா அந்த பிரான்ச் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் இங்கே 6 வருது. பட் ஆனால் நம்ம வந்து பிரான்ச்சிங்கில் ஆல்கஹால் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிற வாசி இதை தான் எடுத்துக்கணும். ஸோ இதை எடுத்துக்கும் போது ஃபஸ்ட்டு இதுக்கு நேமிங் கொடுப்போம். இல்லை 5 இருக்குது. ஸோ அதனால் பென்டேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு இதில் இதாக இருக்குது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சஃபிக்ஸில் ஆல்கஹால் வந்துச்சுன்னா OL அப்படின்றத சேர்க்கணும். ஸோ அதையும் சேர்த்துட்டோம். ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாக ப்ரைமரி செகண்டரி எல்லாமே இதில் வந்து முடிஞ்சிருச்சு. இது ஏன் சேர்த்துருக்கோன்னா சிங்கிள் பாண்டில் இருக்கிற வாசி ஏன்னு சேர்த்துட்டோம். ஓகேவா? தென் இப்போ வந்து நம்ம ப்ரிஃபிக்ஸ்க்கு போகலாம். சஃபிக்ஸ் முடிச்சாச்சு. ப்ரிஃபிக்ஸில் இங்கே ஒரு மித்தைல் இருக்குது.
எத்தில் குரூப் இருக்குது, தட் மீன்ஸ் ஆல்கஹாலிக் குரூப். இந்த ஆல்கஹாலிக் குரூப் வந்து செகண்ட் பொசிஷனில் இருக்கும். 2 எத்தில் பென்டேன் 1 ஆல் ஆன் த பேசிஸ் ஆல்ரெடி இல்லை. ஃபஸ்ட்டு திங் பார்க்க வேண்டிய திங் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா unsaturated, that means ஆல்கஹாலிக் குரூப் வந்து இதில் அட்டாச் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதை பார்த்துட்டு அந்த ஸ்ட்ரக்சர் பண்ணணும். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை, சேஞ்சஸ் கிடையாது. ஆஸ் யூஷுவல் நம்ம அங்கே பண்ணுறது தான். இல்லை சிங்கிள் பாண்ட் இருக்கா, டபுள் பாண்ட் இருக்கா, சிங்கிள் பாண்டாக இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் அப்படியே வந்து கேரி அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் வந்து அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் பேரண்ட் செயின்ஸ், நம்பரிங் பண்ணுறது. ஆல்ரெடி ஆஸ் யூஷுவல் அங்கே என்ன பண்ணோமோ அதே தான் இங்கே பார்க்க போகிறோம். தென் லாங்கஸ்ட் செயினில் இதை எடுத்துட்டோம். இப்போ இதில் நம்பரிங் கொடுக்குறத நம்ம பார்க்க போகிறோம். கார்பன் அட்டாச் டு த ஃபங்க்ஷனல் குரூப் கெட் லோயஸ்ட் பாசிபிள் நம்பர் இன் இட் செயின். செயினில் லோயஸ்ட் பாசிபிளாக இருக்கணும். நான் ஆல்ரெடி மேலே சொன்ன மாதிரி தான் இங்கே டபுள் பாண்டும் இருக்குது. டபுள் பாண்ட் இருந்தாலும் டபுள் பாண்ட் என்னவாக இருக்கோ ஆல்கஹால், இட் இஸ் ஏ கீட்டோன் குரூப். கீட்டோன் குரூப் கார்பன் வந்து லீஸ்ட்டாக இருக்கணும். 1 2 3 4 5 6 இது 3. ஓகேவா? ஸோ இது வந்து 1 2 3 4 இங்கே கொடுக்குறோம். 1 2 3 இந்த இடத்துல 3 கொடுக்கணும். ஸோ லீஸ்ட் எந்த ஃபங்க்ஷனல் குரூப்பில் இருக்கோ அதை தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அது மாதிரி எந்த ட்ரிக்ஸும் இல்லை. நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம வந்து பார்க்கணும். ஓகே, ஸோ இதை தான் நம்ம 3 எடுக்கணும். ஸோ இந்த ஆர்டரில் போகும்போது 6 இருக்குது, ஹெக்சேன். ஓகே, சிங்கிள் பாண்ட் தான். இதை வந்து பாண்ட் இருக்கா அப்படின்னு கன்சிடர் பண்ணக்கூடாது. இது வந்து ஃபங்க்ஷனல் குரூப், கீட்டோனிக் குரூப். ஸோ அதனால் இது கீட்டோனிக் குரூப்பில் இருக்கிற வாசி இதை டபுள் பாண்டை வந்து கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஸோ அதனால் ஹெக்சேன் 3 ஓன். ஓகே, கீட்டோன்னா 1 சேர்க்கணும். ஸோ அதனால் தென் வந்து இதில் வந்து மெத்தைல் குரூப் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5th பொசிஷனில் மெத்தைல் குரூப் வந்து ஆட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து அப்படின்னா வேர்டிங் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப் வந்து செகண்டரி ப்ரிஃபிக்ஸாக இருக்கும். ஸோ த ஆஃப் ப்ரைமரி ப்ரிஃபிக்ஸ் இஸ் ஒமிட்டட் இஃப் இப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் குரூப் வந்து செகண்டரி சஃபிக்ஸ். ஓகே, செகண்டரி சஃபிக்ஸ் வந்து ஃபங்க்ஷனல் குரூப்பாக இருக்குது. அப்போ அந்த ப்ரைமரி சஃபிக்ஸில் இருந்துச்சு அப்படின்னா செகண்டரி சஃபிக்ஸ் வந்துச்சு அப்படின்னா ப்ரைமரி சஃபிக்ஸில் இருக்க வந்து நம்ம ஒமிட்டட் பண்ணுது. ஆஃப் ப்ரைமரி சஃபிக்ஸ். இப்போ ப்ரைமரி சஃபிக்ஸில் இங்கே ஈன் தான் இருக்குது. இங்கே வந்து செகண்டரி சஃபிக்ஸ் வருது. ஸோ ப்ரைமரி சஃபிக்ஸில் இந்த கேன்சல் அவுட் பண்ணிடணும். ஓகே, அது ஒரு ரூலாக இந்த இடத்துல இருக்குது. பிகாஸ் எதனால் அதை வந்து நம்ம கேன்சல் பண்ணுறதுக்கான ரீசன் ஏன் அப்படின்னா, ஏன்னா இது வந்து எதில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா வவ்வல்ஸில் ஸ்டார்ட் ஆகுது. ஓ வந்து வவ்வல்ஸில் ஸ்டார்ட் ஆகிற ஒரு ரீசனால் அந்த வந்து 2 வவ்வல் சேர்ந்து வராது. ஓகேவா? அந்த ஒரு ரீசனுக்காக. ஓகே, இந்த ஒரு டேப்லெட் காலத்தை பார்த்தீங்கன்னா இந்த ப்ரியாரிட்டி வைஸ் நான் போட்டிருக்கேன். இப்போ கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்னு எடுத்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்குறோம். COH ப்ரிஃபிக்ஸாக இருந்துச்சுன்னா கார்பாக்சி, சஃபிக்ஸாக இருந்துச்சுன்னா ஆயிக் ஆசிட் அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சல்ஃபோனிக் ஆசிட் அதை வந்து சல்ஃபோனிக் ஆசிட்னு தான் நம்ம வந்து இதை பண்ண போகிறோம். லைக் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? இதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ஸ் பாக்ஸில் வந்து இதை கொடுக்குறேன். இதோட PDF வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ஸ் பாக்ஸ் வந்து கூகுள் ட்ரைவில் இது வந்து கொடுக்குறேன். ஓகே, தென் வந்து மோர் தென் 1 ஃபங்க்ஷனல் குரூப். ஓகேவா? மோர் தென் 1 ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தது ப்ரைமரி பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப்னு எடுத்துக்கணும். இது எந்த பேசிஸில் எடுக்கணும்னா ப்ரியாரிட்டிஸ் பேசிஸில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா நான் சொன்னது பார்த்திங்கன்னா இங்கே எங்கே ப்ரிஃபிக்ஸ் யூஸ் ஆகுது, செகண்டரி ப்ரிஃபிக்ஸ்க்கு நீங்கள் ஒரு வேர்ட் கொடுத்தீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 இது 5. ஓகே, ஆன் த பேசிஸ்லேருந்து நான் போகிறேன். 5 பார்த்திங்கன்னா இது கார்பனுக்கு மேக்ஸிமம் நம்பர் கொடுக்க முடியாது, லீஸ்ட்டு தான் கொடுக்கணும். ஸோ அதனால் 1 தான் லீஸ்ட்டு. ஸோ COH இது தான் லீஸ்ட். ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா 2 ஃபங்க்ஷனல் குரூப் வந்திருக்கு. இதில் ப்ரியாரிட்டி எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா கார்பாக்சிலிக் ஆசிட் தான் ப்ரியாரிட்டி கொடுக்கணும் ஆல்கஹாலோட. பிகாஸ் இது ஆல்கஹால் வந்து 10th பொசிஷனில் இருக்குது, இது 1st பொசிஷனில் இருக்குது. அந்த டேப்லெட் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்கஹால் வந்து 10th பொசிஷன்லையும் கார்பாக்சிலிக் ஆசிட் 1st பொசிஷன்லையும் இருக்குது. ஸோ அந்த ஒரு பேசிஸில் நம்ம வந்து கொடுக்கும்போது இது பிரின்சிபல்னாவும் இதை சப்ஸ்டியூயண்ட்டாகவும் கன்சிடர் பண்ணணும். ஸோ பிரின்சிபலை தான் நம்ம என்னவாக வச்சுக்கணும் அப்படின்னா சஃபிக்ஸாக வச்சுக்கணும். சப்ஸ்டியூயண்ட்டை நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் சப்ஸ்டியூயண்ட்டாக இருந்துச்சுன்னா அதை வந்து செகண்டரி ப்ரிஃபிக்ஸாக மாற்றிக்கணும். ஸோ ஆல்கஹாலை வந்து ப்ரைமரி சஃபிக்ஸ் இருக்கிற வரையும் OL தான் போட்டோம். பட் இங்கே இருக்கிறது செகண்டரி ப்ரிஃபிக்ஸாக மாறிடுச்சு. ஸோ ஹைட்ராக்சி அப்படின்றத சேர்த்துருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் மோர் தென் சேம் குரூப் இருந்துச்சுன்னா யூஸ் ஆஸ் யூஷுவல் டை ட்ரை டெட்ரா. ஓகே,
இப்போ 2 கீட்டானிக் குரூப்பில் இருக்குது 1 2 இதை 3 4 5 கொடுக்க முடியாது 5 8 ஆகிடும் ஓகேவா இது 3 இது 5 பட் இந்த ஆர்டரில் பார்த்தோம்னா இது 2 4 ஸோ லீஸ்ட் நம்பர் தான் எடுக்கணும் ஸோ இந்த ஆர்டரை எடுத்துக்கணும் ஸோ ஹெக்ஸ் ஏன் ஓகேவா ஹெக்ஸ் இதை ஏன் வந்து எக்ஸ் ஏன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து இன்கேஸ் வந்து டபுள் பாண்ட் வந்து இல்லை வந்து வரல ஓகேவா இந்த டபுள் பாண்டில் போட்டு அதனால தான் இது ஏ சேர்த்துருக்குமா இது வந்து கீட்டோனிக் டபுள் பாண்ட் ஓகேவா இது கீட்டோனிக்கில் இருக்கிற டபுள் பாண்ட் இந்த இதில் பாண்ட் வரலை ஓகேவா ஸோ அதனால ஃபஸ்ட்டு ஹெக்ஸு ஏன் ஓகே இதில் வந்து ரெண்டுமே சேம் வேல்யூ தான் ஸோ அதனால் இதை வந்து அங்கே கொண்டு போக முடியாது டை சேர்த்தரணும் அதனால தான் டை ட்ரை டெட்ரா எடுத்துகிட்டு டை ஒன்று எடுத்துக்கணும் ஓகே திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் த வீடியோ இதுக்கப்புறம் இதில் ஒரு சின்ன சம்மரி பார்த்துடலாம் கார்பனை பற்றி பார்த்தோம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எப்படியெல்லாம் வந்துச்சு ஹைப்ரிடைசேஷன்ஸ் பார்த்தோம் அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோம் தென் ஆஃப்டர் ஹைப்ரிடைசேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தென் கோவர் டு த ஆல்கைல் குரூப் அப்புறம் வந்து ஐயூபேக்கு ஒரு ஃபார்முலா பார்த்தோம் செகண்டரி ப்ரிஃபிக்ஸ் ப்ரைமரி ப்ரிஃபிக்ஸ் தென் வந்து ரூட் வேர்ட் ப்ரைமரி சஃபிக்ஸ் செகண்டரி சஃபிக்ஸ் அதுக்கப்புறம் அந்த பேசிஸில் என்னென்ன வருது டைப்ஸ் ஆஃப் கார்பன் பார்த்தோம் அதுக்கப்புறம் கிளாசிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம் அலிஃபேட்டிக் அலிசைக்ளிக் லைக் அந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ்லாம் பார்த்தோம் தென் வந்து இதுக்கப்புறம் ஐயூபேக்குள்ளார என்ட்ரி ஆகிட்டோம் ஹைட்ரோ கார்பன் ஆஃப் ஐயூபேக் ஆல்கேன் ஆல்கைல் எப்படி ஆல்கேன்லேருந்து ஆல்கைல் எப்படி கன்வெர்ட் ஆகுது தென் வந்து ஹைட்ரோ கார்பன்ஸோட எப்படி எந்தெந்த ரூல்ஸ் நாமன்க்ளேச்சர்ஸ் ரூல்ஸ் எழுதணும் ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்றத ப்ரியாரிட்டி ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப் கொடுத்தா அதில் ப்ரிஃபிக்ஸ் என்ன இருக்கும் சஃபிக்ஸ் என்ன இருக்கும் தென் வந்து ஃபங்க்ஷனல் குரூப்ஸோட ஒவ்வொருத்தோட ரூலையும் நம்ம வந்து பார்த்தோம் நெக்ஸ்ட் லெக்சர்ஸில் வந்து பென்சிங் ஸ்டார்ட் பண்ணோம் ஓகே தேங்க்யூ